शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरा सर्ववेदांत सिद्धांत गोचरं समगोचरं गोविंदं परमानंदं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम्. आचार्य पादैः विवेक चूडामणि प्रवर्तते. முதல்ல அதிகாரி லட்சணங்கள்லாம் சொல்லி அதுக்கப்புறம் குருவை எப்படி நாடுறதுன்னு சொல்லி அந்த சிஷ்யன் கோ நாம பந்தா கோ நாம அனாத்மா சஹா பரமாத்மா அப்படின்லாம் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சிருக்கார். அது சொல்ல ஆரம்பிக்கும் போது நேர பதிலுக்கு போகாம அவர் முதல்ல என்ன சொன்னார், சிஷ்யனை ஸ்துதி பண்ணார். அதுக்கப்புறம் சாஸ்திரத்தை ஸ்துதி பண்ணிட்டு பிரம்மஞானத்தை ஸ்துதி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்தூல தேகத்தை பத்தி இப்போ பேசியிருக்கார். இந்த ஸ்தூல தேகம்ன்றது என்னன்னா, இது வந்து ஒரு பண்டில் ஆஃப் மேட்டர், இது அதை தெரிஞ்சுக்கணும். இது எல்லா பிரபஞ்சங்கள் எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் இந்த பாடியும் அப்படின்னு சொல்றதுக்காக வந்தார். எப்படி இந்த சரீரமானது பஞ்ச கோஷங்க பஞ்ச பூதங்களால் ஆக்கப்பட்டதோ அதே மாதிரிதான் உலகத்தில் இருக்கிற பொருள்கள் எல்லாமும் பஞ்ச பூதங்களால் ஆக்கப்பட்டது. அதனால இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இல்லை. இதுவும் பூத பிரபஞ்சம் தான், அதுவும் பூத பிரபஞ்சம் தான். இது ரெண்டுத்துக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த விஷயங்கள்ல அதனால நமக்கு என்னாச்சு, இந்த பாடியினுடைய சுபாவம் என்னவா இருக்குன்னாக்க விஷயத்தை போய் நாடுற மாதிரியே படைச்சுட்டாரு. ஏன்னா அது அதோட தான் சேருன்ற மாதிரி இருக்கு. அந்த விஷய ராகம் அப்படின்றத பத்தி இந்த விஷய ராகம் இருக்கிற வரைக்கும் பிரம்ம ஜானத்துக்கு சாத்தியம் இல்லை அப்படின்னு இப்ப சொல்லிட்டு இருக்காரு. விஷய ராகம்னா என்ன? ராகம்னா பற்று, விஷயங்களில் பற்று. விஷயத்துக்கு ஏன் விஷயம்னு பேர் வந்ததுன்னா, விஷ்ணோதி பத்னாதி விஷயா, இது உங்களை கட்டுப்படுத்துறோம். இந்த விஷயங்கள் அந்த விஷயத்துல ரொம்ப ஈடுபட்டு இல்லைனால் விஷயங்கள் உங்களை டேக் ஓவர் பண்ணிடுமே தவிர நீங்க அந்த விஷயத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம ஆயிடும். ஆகையினால இந்த விஷய ராகம்ன்றத ரொம்ப முக்கியமா தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னாரு. இந்த விஷயத்துக்கும் பதார்த்தத்துக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. பதார்த்தம்னா பதஸ்தி அர்த்தா பதார்த்தம், ஒரு பதத்தினுடைய பொருள் என்னவோ அந்த பொருள் பதார்த்தம். அது என்ன பண்றது, ஈஸ்வர சிருஷ்டி. அது எல்லா பொருளும் அப்படிதான் இருக்கும். ஆனா இதுல ராகம்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? விஷயத்துல போய் ஒரு ராகம் வருது, பற்று. அந்த பற்றானது தான் நம்மளை கட்டுப்படுத்துறது. அதனாலதான் விஷயமா ஆயிடுறது. அந்த எந்த பொருள்கள் பகவானால படைக்கப்பட்டதோ அந்த பொருளை நம்மளோட சேர்ந்துட்டாங்க ஜீவ சிருஷ்டியா ஆயிடுச்சு. அதனால இந்த ஜீவ சிருஷ்டி வேண்டாம், ஈஸ்வர சிருஷ்டியா பார்க்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த கிரந்தத்தை இப்ப ஆரம்பிச்சிருக்காரு. விஷய ராகம்ன்றது கூடாது அப்படின்னு. இந்த சரீர ராகம் விஷய ராகம் இதெல்லாம் ஒன்னா வச்சுட்டு பேசுறாரு. இப்ப சரீர ராகத்தை பத்தி பேசியிருக்காரு. இந்த தேக அபிமானம் இருக்கிற வரைக்கும் இந்த ஆத்ம ஞானத்துக்கு பெரிய தடையா இருக்கு. தேகத்துல அபிமானம் இருக்க இவனுக்கு ஆத்ம ஞானம் வரதில்லை அப்படின்னு சொல்ற டாபிக்ல இப்போ பார்த்துட்டு இருக்கான். இந்த தேகாசக்தியினுடைய நிந்தனையை தான் இப்போ பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அதுல போன தடவை 83 ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தா 84வது ஸ்லோகம் இப்ப பார்த்தோம். சரீர போஷணாத்மீதன் யஹ ஆத்மானம் திதிருக்ஷதி கிராஹம் தாருதியா கிருத்வா நதீம் கர்த்தும் சயிச்சதி. சரீர போஷண அக்னி, இந்த சரீரத்தை போஷிக்கிறதுலேயே பற்றுடையவனாக இருக்கிறான். போஷண அக்னி, அதிலேயே பற்றுடையவனாக இருந்து கொண்டு சரீர போஷணாத்தி சன்னு யார் ஒருவன் ஆத்மானம் இந்த ஆத்மாவை அறிந்து கொள்ளணும்னு ஆசைப்படுறனோ திதிருக்ஷதி, திரஷ்டும் இச்சா திதிருக்ஷா, அதை பண்ணக்கூடிய காரியத்துக்கு பேரு திரஷ்டும் இச்சதி திதிருக்ஷதி. அதை பார்க்கணும்னு ஆசைப்படுறான். ஆத்மாவை தெரிந்து கொள்ளணும்னு ஆசைப்படுறான். பார்க்கணும்னு ஆசைப்படுறான்னா அறிந்து கொள்ளணும்னு ஆசைப்படுறான். யார் ஒருவன் சரீர போஷணத்திலேயே இருந்து கொண்டு இந்த ஆத்மாவையும் பார்க்கணும்னு நினைக்கிறானோ அவன் பெரிய தப்பு காரியம் பண்றான். இது ரெண்டும் ஒன்னாவே போகாது. ரெண்டும் சரீர அபிமானம் இருக்கிறவனுக்கு ஆத்ம ஞானம் வராது, ஆத்ம ஞானம் இருக்கிறவனுக்கு சரீர அபிமானத்துல புத்தி போகாது. இது ரெண்டுத்தையும் சேர்ந்து நம்மளால மேனேஜ் பண்ணணும்னு யாராவது நினைச்சாங்கன்னா அது முடியாத காரியம் வா அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் போகிறார். சரீர போஷணாத்தீசன் யஹா, யார் ஒருவன் ஆத்மானம் திதிருக்ஷதி, யார் ஒருவன் இந்த ஆத்மாவை பார்த்து கொள்ளணும் பார்க்கணும்னு ஆசைப்படுகிறானோ அறிந்து கொள்ளணும்னு ஆசைப்படுகிறானோ அவன் என்ன பண்றான் அப்படின்னா, அவன் கிராகம் தாருதியா திருக்குவா. கிராகம் அப்படின்னாக்க முதல்ல
தண்ணியில போய் சம்சார கடல்ல மாட்டின்னு இருக்கான், தப்பிச்சு எப்படியாவது போனோம்னு நினைச்சிட்டு இருக்கான். அவன் போகும்போது அவன் என்ன பண்ணா, ஒரு கட்டான்னு நினைச்சிட்டு ஒரு முதல மேல ஏறிட்டான்னாக்க இப்ப என்ன ஆகும், இந்த தேக அபிமானத்தை வச்சுட்டு நம்ம ஆத்மாவை நினைக்கலாம்னு நினைச்சேன்டாங்க. இது ஒரு பெரிய முதல. இதுல மாட்டிக்கிட்டானாக்கா அந்த தேக அபிமானத்துல தேகத்து உள்ள போயிட்டான்னாக்கா அதுக்கப்புறம் ஆத்ம ஞானத்தை பார்க்க முடியாது. முதலையை போய் கிராஸ் பண்ணான்னு அவன் முதலையை அந்த தொடாம இருந்திருந்தானா கூட கொஞ்ச நாள் வாழ்ந்துருக்கலாம். இப்ப அந்த முதலையை வேற இவன் பிடிச்சிட்டு அது மேல ஏறி நம்ம போய் கிடைக்கலாம்னு நினைச்சா அந்த முதலை இவனுக்கு கொண்டு அப்படி ஆயிடும். அதனால இந்த தேகாபிமானம் ரொம்ப டேஞ்சரஸான ஒரு திங். இந்த தேகாபிமானம் இருக்கிறவாளுக்கு ஆத்ம ஞானம் வராதுன்றத காமிக்கிறதுக்காக கிராகம் தாரு தியா. தாரு அப்படின்னாக்கா உட்டு, உட்டுனுடைய புத்தினால புத்துன்னு நினைச்சிட்டு இவன் என்ன பண்ணா, ஒரு முதலையே பிடிச்சுட்டான்னா நதியின் தத்தும் கைச்செடி. அதை பிடிச்சிட்டு அவன் இந்த சம்சார நதியை போய் காக்கணும், கடந்து போகணும். நதியின் இந்த நதியை தத்தும் கடந்து போகணும் அப்படின்னு அவன் கைச்செடி ஆசைப்படுகிறான். அவன் இந்த முதலையை பிடிச்சிட்டு இந்த நதியை கடக்க முடியுமோ, அதனால அந்த முதலை இவனை நடுவுலயே சாப்பிடும். அந்த மாதிரி இந்த தேகாபிமானமானது யாருக்கு இருக்கோ அவன் சம்சாரத்தை தாண்ட முடியாம அவஸ்தப்பட்டு இங்கேயே அழிந்து போகலான்றதுனால ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு ஒரு தேகன். இப்போ இந்த பிரகரணம் என்னன்னா, தேகத்தினுடைய ராகத்தை நிந்தனை பண்ற பிரகரணம். அதனால தேகத்துல ஆசை வச்சு கொள்ளாதீங்க அப்படின்றதுக்காக அவர் சொன்னார். சரீர போஷணார்த்தீசன் யா ஆத்மானம் திதிருக்ஷதி கிராகம் தாரதியா திருத்வா. தாரு அப்படின்னு நினைச்சிட்டு அந்த புத்தியினால் அந்த முதலையை யார் ஒருத்தன் பிடித்துக் கொள்கிறானோ அவன் நதியும் தற்கும் கைச்சேரி. அவன் அந்த நதியை கடக்கிறதுக்கு ஆசைப்படுறான் மாதிரி. அப்படின்னா அவனால நதியை கடக்க முடியாது. நடுவுல ஆள்காதி அப்படின்னு சொல்றதுக்காக இந்த ஆத்ம சரீர போஷணார்த்தத்துல ஈடுபாடு கொள்ளாதீங்க அப்படின்னு சொன்னாரு. சொல்லிட்டு அதே விஷயத்தையே மேலும் அதே டாபிக் தான் தொடர்ந்து இருக்காரு. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்ற. மோக ஏவ மகா மிருத்யு முமுக்ஷோர் வபுராதிஷு மோகோ விநிர்ஜிதோ ஏன சமுக்தி பதமர்ஹதி அப்படிங்கிறது. இந்த சரீரம் அப்புறம் சரீரம் முதலிய அப்படின்னு வபுராதிஷு சரீரம் கிரகம் வாகனம் தனம் இப்படி இந்த ஆதிபதத்தினால அது எல்லாத்தையும் எல்லாம் எனது எனதுன்னு எதெல்லாம் பாக்குறோமோ அதெல்லாம் எனது எனதுன்னு பார்த்துட்டு கொண்டிருக்கிற இந்த மோகமானது, மோகம் அப்படின்னாக்க என்ன அர்த்தம்னாக்க நம்ம விட வேறான ஒரு பொருள், அதனால தனக்கு சந்தோஷம் வரும்னு இருக்கக்கூடிய தப்பான ஒரு அபிப்பிராயத்துக்கு பேர் மோகன் பேரு. இந்த மோகத்துல போய் மாட்டின்றான்னு வச்சுக்க, ஒப்புராதிஷம் நம்ம வீடு, நம்மளுடைய தனம், நம்மளுடைய வாகனம், நம்மளுடைய உடம்பு இதெல்லாம் போஷணம் பண்ணா நம்ம சௌக்கியமா இருப்போம்னு எல்லாரும் மெட்டீரியலிஸ்டிக் ஆளுங்கெல்லாம் நினைச்சுதான் அவெல்லாம் இருந்தா எடுத்துட்டு போட்டான். ஆனா மோட்சத்துல ஆசை இருக்கிற, வேதாந்தத்துல ஆசை இருக்கிற அவனுக்கு முமுட்சோ, இந்த முமுட்சுக்கு இந்த உபராதிஷு மோகா, இந்த வபுனாக்க உடம்பு, ஆதிஷுனாக்க இந்த சரீரம் கிரகம் ஜாயா புத்திரன் வாகனம் தனம் எதெல்லாம் எனது எனதுன்னு பாக்குறேனோ அதுல எல்லாம் ஒரு மோகத்தை யார் வைத்துக் கொண்டிருக்கிறானோ அவன் மகா மிருத்யம், ஒரு பெரிய கொடுமையான ஒரு மிருத்யு யமன்கிட்ட போற மாதிரி. இது ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். அதெல்லாம் அந்த இதுக்கு என்னென்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும். இல்லைன்னா அது நம்மள சாப்பிட ஆரம்பிக்கணும். எல்லாத்தையும் அந்த வீட்டுக்கு ஒரு கார் இருக்குன்னா அந்த காருக்கு என்ன உண்டான மரியாதையோ அதான் கொடுக்கணும். அதுக்கு மேல ஓவரா பற்று வச்சேன்னா அது இவனுடைய டைம் எல்லாம் சாப்பிட்டுட்டே இருக்கும். அதை போச்சுக்கலாம். அது ஒரு 2 ஆயிடுச்சுனாக்கா உடனே மெக்கானிக் கிட்ட எடுத்துப்போம், அதை தொடச்சி வைக்கணும். இப்படி எல்லாம் குடும்பம்னு வந்துச்சுன்னா அந்த குடும்பம் போச்சுக்கிறதுலயே இருந்தாங்கன்னா அவன் பாடத்துக்கு வர முடியாது, வேதாந்தத்துக்கு வர முடியாது. இப்படி நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி கிரகத்துல சில பேருக்கு ஆசை, கிரகம் நம்ம வீட்டை நல்லா வச்சுக்கணும், அதையே பெருக்கிட்டு அதையே வச்சுட்டு அதை நீட் பண்ணிட்டு அது வச்சுட்டு அவனை கூப்பிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தான்னாக்க எது தேவையோ அதுதான் பண்ணணும். தேவையில்லாத ஓவர் அட்டாச்மெண்ட் வச்சிருந்தாங்க இவனுடைய டைம் எல்லாம் போயிடும். அது மெட்டீரியலிஸ்டிக்கா இருக்கிற ஆளுங்களுக்கு ரைட், ஏன்னா அவனுக்கு அவ்வளவுதான் வாழ்க்கை. ஆனா நம்மளுக்கு அப்படி கிடையாது. மோட்சம்னு ஒரு பரம புருஷார்த்தம்னு ஒண்ணு இருக்கு. எல்லாருக்கும் 4 புருஷார்த்தம், தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம்னு புருஷார்த்தங்கள் இருக்கு. எல்லாருக்கும் அது வேணும் இது வேணும்னு ஆசை இருக்கு. அது ஆர்த்தி அப்படி இருக்கிறான். அதுக்கப்புறம் அது இருந்தா போதாது, அதை நல்லா என்ஜாய் பண்ணணும், என்டர்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவன் என்ன பண்றான், அடுத்தது தர்மத்துல இருந்து அர்த்தத்துக்கு போறான். அர்த்தத்துல இருந்து போன உடனே அவனுக்கு என்ன ஆச்சு, கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சோன்னா தர்மம் எல்லாம் பண்ணணும், நல்ல வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா
இந்த மூணுமே பாத்தீங்கன்னாக்க எல்லா சரீர அபிமானத்துக்கும் குடும்பத்துக்கும் தான் இது யூஸ் ஆகுதே தவிர வேதாந்தத்துக்கு யூஸ் ஆகாது. அதனால 4வது புருஷார்த்தமாக உத்தம புருஷார்த்தம்னு சொல்லக்கூடிய மோட்சத்துல யாருக்கு இருக்கோ அவன் தான் உண்மையான அதிகாரி. இப்ப அவனை பத்தி பேசிட்டு இருக்கோம். அவனுக்கு தான் இது வேண்டான்னு சொல்றேன். மிச்சவாளுக்குலாம் அதெல்லாம் இருந்துட்டு போட்டான். அப்படிதான் நம்மளும் அட்வைஸ் பண்றோம், சின்ன பசங்களா தான் கல்யாணத்தை பண்ணிக்கோ சௌக்கியமா இதுன்னு. ஆனா ஒரு ஸ்டேஜ் வந்துட்டுனாக்க அவன் அதுவே இருந்தான்னாக்க அவன் எப்பதான் முன்னேறது அப்படின்னா இந்த ஜென்மா வீணா போயிடும். அவ்வளவுதான், அடுத்த ஜென்மா தான். அது என்னவா பிறப்ப போறான்னா அவனுக்கும் தெரியாது நமக்கும் தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு வேலை பிரிவிலேயே ஆண்டவன் கிட்ட இருந்து வாங்கிட்டு இந்த மோட்சத்துக்கு ஒருத்தன் ஆசைப்படாம இருப்பானே ஆனால் அவனுடைய கதி அதோ கதி அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட அந்த முமுட்சுக்களா இருக்கிறவன் இந்த வபுராதிஷு மோகாங்கிறது இருக்க, அது மகாமிருத்யு, பெரிய கொடிய ஒரு யமன். அது பிடிச்சிட்டுன்னு வச்சுங்க, அவ்வளவுதான், இந்த ஜென்மாவே போச்சு அவனுக்கு. அதனால அதுல போய் மாட்டிக்காது. விஷய சுகத்திலையும் சரீர சுகத்திலையும் புத்திர கலத்திராதி சுகத்திலையும் போய் மாட்டின்றாதீங்க. அப்படி இப்ப என்ன பண்றதுன்னு, யார் ஒருவன் யஹா ஏன மோகா வினிர்ஜிதா, இந்த மோகத்தை, இந்த வபுராதிக்கு இருக்கக்கூடிய அந்த அபிமானத்தை வினிர்ஜிதா ஜெயிக்கிறானோ, ஏன யாருனால் இது ஜெயிக்கப்படுகிறதோ அவன்தான் முக்தி பதம் அருகதி, அவன்தான் முக்தியான அந்த பதத்தை அடைவதற்கான அருகதையை அடைகிறவனாக ஆகும். ஆகையினால இந்த விஷய சுகத்திலையும் தேக சுகத்திலையும் நீங்க ஆசையை வைக்காதீங்க. இது வச்சானாக்கா உங்களையே அது கவுத்துட்டோம். நீங்க வளர்த்த கத்தி எடுத்தோம், கத்தியாலதான் சொல்ற மாதிரி இந்த சரீரம் குடும்பம் இப்படி இருக்கோம். இதனாலதான் இவனுக்கு அழிவே வரப்போகுது. ஆனாலும் இதுல இருந்து தப்பிச்சுட்டு வரணும்னா வேதாந்தத்துக்கு வந்துதான் ஆகணும், மோட்சத்துல இச்சைப்பட்டுதான் ஆகணும். அப்படி இச்சைப்படக்கூடிய ஆளுங்க இதை ஜெயிச்சுத்தான் ஆகணும். இந்த மோகத்தை நிச்சயமாக வென்றுதான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்ற. மோகா விதிதா ஏன தையேவ முக்தி பதம். இல்லைன்னாக்கா என்ன ஆச்சுன்னாக்கா அவன் டெய்லி செத்துட்டு இருக்கான். அவன் இதுல இருந்து வரணும்னாக்கா அவனுக்கு பர்மனண்டான ஒரு சந்தோஷம் வரணும்னா இந்த வேதாந்தத்தினாலேயே மோட்சத்துல இருக்கிற ஐக்கியினாலே தான் வரும். இல்லைன்னா அவனுடைய பாடு ரொம்ப திண்டாட்டமா இருக்கான். அவனை தான் இது கிண்டல் பண்றாரு, மகாமிருத்தி கிட்ட மாத்திந்தவன். அவனால வெளியிலேயே வர முடியாது. அதுவே இருப்பான், ஆபீஸு கொல்லை வீடு குடும்பம்னு இருந்தான்னாக்கா அவனுக்கு எங்க இந்த வேதாந்தத்துக்கு வர முடியாம இந்த ஜென்மாவே போயிடும். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்றதுக்கு முன்னாடி சொன்னார். ஆத்ம ஞானமும் சரீர போஷணமும் வராது சொன்ன அதே ஐடியாவை திருப்பவும் இங்க சொல்ற. அது மோகத்தினால ஏற்படுறதுப்பா. அந்த மோகத்தை நீங்க ஜெயிச்சுதான் ஆகணும். அந்த மோகத்தை யார் ஒருவன் ஜெயிக்கிறானோ அவன் தான் இந்த முக்தின்ற பதத்துக்கு அருகனாவ ஆவான் அப்படின்னா. மோகையேவ மகாமிருத்யு முமுக்ஷோ வபுராதிஷு. வபுனா சரீரம், ஆதிஷுனா கிரக வாகனாதி அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். வபுராதிஷு மோகா, அதுல இருக்கிற மோகத்தை வினிர்ஜிதா ஏன, யார் ஒருவனால் ஏன மோகா வினிர்ஜிதா, இந்த மோகமானது ஜெயிக்கப்படுகிறதோ அவன் அவன்தான் முக்தி பதம், முக்தின்ற பதவிக்கு அருகதி உரியவனாக ஆவான் அப்படின்னு சொல்லிட்டார். மோக ஏவ மகாமிருத்யு முமுக்ஷோர்வபுராதிஷு மோகா வினிர்ஜிதோ ஏன முக்தி பதம் அருகதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸ் கொடுக்கிறார். மோகம் ஜெகி அப்படின்னு ஆச்சாரியார் திடீர்னு மோகத்தை முதல்ல தள்ளுங்க, டெஸ்ட்ராய். இந்த மோகம் இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வருது. அதனால முதல்ல மோகம் ஜெகி. எப்படிப்பட்ட மோகம்? அந்த மகாமிருத்யுவா தள்ளிக்கூடிய அந்த மோகத்தை வெல்லுங்க, டெஸ்ட்ராய் பண்ணுங்க. மோகம் ஜெகினா அழி, ஜெகி ஜெஸ்ட் அஸ்டாயிடுச்சு, அகி அழி அழி அப்படின்னு தமிழ் ஆயிடுச்சு, அழி. இந்த மோகத்தை அழிங்க. மகாமிருத்யம் அப்படின்னா இதுதான் பெரிய மிருத்து, பெரிய இதுதான் டெத் அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் டெத். டெத்துனாக்க பிசிக்கல் டெத் இல்ல, ஸ்பிரிச்சுவல் டெத் உங்களுக்கு. இதெல்லாம் நீங்க யோசிக்காம நீங்க மோகத்துல வாழ்ந்துட்டீங்கன்னாக்க இந்த ஆத்மாவை பத்தி தெரியணும்ன்ற ஆசை இல்லாம போயிடும். அதுதான் ஸ்பிரிச்சுவல் டெத் தான் இங்க மகாமிருத்யம் சொல்றோம். தேக தார சுதாதிஷு தேகா அப்படின்னாக்க உடம்பு, தேகம், தகன யோக்கியம் தேகா இல்ல சரீரம், சீரியத்தை தட் விச் டீச்சர்ஸ் இஸ் சரீரம். அது சொல்ற போதே அதை உடனோன்ற தெரியறதுக்காக தான் நமக்கு அந்த பேரே கொடுத்துருக்கான். தேகா தாரா, தாரான்னாக்க ஒய்ஃப், நியர் அண்ட் டியர், அவெல்லாம் தாரா. சுதா அப்படின்னா புத்திரன். தேக தார சுதா, தேகம் இந்த உடம்புல ஆசை, ஒய்ஃப் மேல இருக்கிற ஆசை, பசங்க மேல இருக்கிற ஆசை ஆதி, அப்புறம் சுற்றம் ஓட்டுறோம், அந்த பிரதர் இல்லா வீட்டுல வந்துருக்கிற பேரன் பேசி எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். தேக தார சுதாதிஷு மோகம் ஜெகி. இவா கையில இருக்கிற மோகத்தை தயவு செய்து வென்று விடுங்கள். அது இருந்ததுன்னாக்க
இருந்தாதான் நீங்க அந்த முக்தின்ற பதைய இல்லாம தவிர, அப்படி இல்லைன்னா நீங்களும் மகாமிருத்தி கிட்ட மாட்டின்றுவீங்க அப்படின்னு சொல்றாரு. இதுவே பகவத்கீதையில அசக்திரண விஸ்வங்கா புத்திரதார கிருஹாதிஷு நித்யம் சமச்சித்தத்வம் இஷ்டானிஷ்ட உபபத்திஷு அப்படின்னு 13வது சாப்டர்ல கஷேத்திரஜ்ய விபாகத்துல அவர் இதே ஐடியா அவங்க சொல்லிருக்காரு. ஆச்சாரியார் எது எழுதினாலும் அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்மிருதியோ ஒரு ஸ்ருதியோ இருக்கும் அப்படின்னு சொல்றார். சச்சந்தன வனிதாதி போகங்கள் கைவல்லிய உபநிஷத்துலயும் சொல்லியிருக்கேன். இந்த தேக அபிமானத்தை அங்கேயும் சொல்லியிருக்கேன். இப்படி அந்த ஸ்ருதியெல்லாம் மனசுல வச்சு எழுதுறார். மோகம் ஜெகி மகாமிருத்யும் தேக தார சுதா விஷு. சுதா முதலியவைகளிடம் இருக்கக்கூடிய மோகத்தை நீக்குங்கள். எம் ஜித்வா, அப்படி நீங்க அதை நீக்கினால வெற்றி பெற்று, எம் ஜித்வா அந்த மோகங்களை எல்லாம் ஜெயிச்சு, முனையகா இந்த முனிவர்கள்லாம் இருக்காங்களே, இவர்கள்லாம் இந்த காரியத்தை பண்ணிதான் அவன் எல்லாம் சன்னியாசத்தை வாங்கிட்டு அங்க போய் முனிவரா இருந்து காட்டுல போய் தபஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா எப்படி அவர்களுக்கெல்லாம் இந்த பிரம்மஞானம் கிடைச்சது அப்படின்னாக்க இந்த காரியத்தை அவர்கள் பண்ணதுனாலதான். உலகத்துல இருக்கிற பொருள்கள் எல்லாத்துலயும் ஒரு தோஷ திருஷ்டியை வச்சுட்டு இருந்தாங்க. அவெல்லாம் எதை பார்த்தாலும் அதுல இருக்கிற தோஷத்தை பார்த்து இது வேண்டாம் இது வேண்டாம், ஆசை அருமின் ஆசை அருமின் ஈசனோடாயினும் ஆசை அருமின் அந்த அளவுக்கு போனோம். ஈசனோடு இருந்தா கூட அந்த ஆசையை வைத்துக் கொண்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுவும் ஒரு நாள் பிரச்சனையில கொண்டு போய் விட போறது அப்படின்னா அந்த ஆசையும் அருமின் அப்படின்னு சொல்லி கொண்டிருந்த அந்த சித்தர்கள் தான் முனையகா. முனி அப்படின்னா என்ன அர்த்தம்? மனநா முனி. யார் ஒருவன் எப்பொழுதும் பிரம்ம சிந்தனையிலேயே உட்கார்ந்து இருக்காரோ அவருக்கு பேர் முனி அப்படின்னு பேரு. சில பேர் என்ன சொல்றாங்க, யோகத்துல மௌனாத் முனி, மௌனத்தை எப்பொழுதுமே பேச்சுன்றதே கிடையாது. அந்யா வாச்சோ விமுஞ்சத ஏசா அமிர்தத்திய சேதுன்னு முண்டகோபனிஷத் சொல்றது. வேற பேச்சே பேசக்கூடாது. பெரியவாளா இருந்தா அனாவசியமான பேச்சே பேசாம மௌனத்திலேயே இருந்துட்டு அந்த பிரம்ம சிந்தனையிலேயே இருந்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு பேர் இந்த முனி அப்படின்னு பேரு. இப்படிப்பட்ட முனிவர்கள்லாம் முனையகா. முனையகான முனியினுடைய புளூரல் முனையகா. இப்படிப்பட்ட முனைவர்கள்லாம் எம் ஜித்வா இதை வென்றுதான், இந்த மோகத்தை ஜெயிச்சுதான் யாழ்த்தி தத் விஷ்ணோஹோ பரமம் பதம். அவர்கள்லாம் இந்த தத் விஷ்ணோஹோ பரமம் பதம், அந்த விஷ்ணுவனுடைய பரமம் பதமாக இருக்கக்கூடிய வசதியான அந்த நிலையை அவர்கள் எப்படி அடைந்தார்கள் அப்படின்னாக்க இந்த மோகத்தை வென்றுதான். தேக தார சுதாதிஷு, மோகத்தை யார் அறுக்கிறானோ அவனுக்குத்தான் இந்த நாலேஜ் வரும், அவருக்குத்தான் பிரம்ம ஞானம் கிட்டும் அப்படின்னு கிளியர் கட்டா. இந்த ஸ்லோகத்துல கொஞ்சம் கஷ்டமான ஸ்லோகம் தான் இருந்தாலும் இதுதான் உண்மை. இது சொல்லிதான் ஆகணும்ன்றதுக்காக சொல்லிவிட்டார். இந்த குடும்பத்தெல்லாம் விட்டுருனாக்கா விடுன்ற அர்த்தத்துல சொல்லல. இதுல இருக்கிற பற்றெல்லாம் நீங்க என்னைக்கு விடுறீங்களா அது இருக்கிற வரைக்கும் அதுதான் உங்களை காத்துட்டு இருக்குன்றது தெரியாமே பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லாம் அதுவே உங்களுடைய டைம் எல்லாம் போயிட்டு இருக்கு. அதனால ஜாகிரதையா இருங்க. இது எல்லாத்தையும் விட்டுட்டு சன்னியாசத்தை அடைந்து முனிவர்களாகவர்களுக்கு தான் இந்த ஞானமானது பாசிபிள்ன்றதை மறந்து விடாதீர்கள் அப்படின்னு. என் ஜித்வா முனையோ யாந்தி தத் விஷ்ணோ பரமம் பதம். விஷ்ணுவனுடைய பரமம் பதம் அப்படின்னா மதத்துக்காரால இது வைகுண்டம் கைலாசம் அப்படின்னா சொல்லிட்டு இருக்காங்க, ஸ்ரீபுரம் அப்படின்னா. நம்ம அப்படியெல்லாம் ஒத்துக்கல. விஷ்ணுவனுடைய பரம்பதம் என்ன அப்படின்னு உபனிஷத்துல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னாங்க, விஞ்ஞானம் சாரதிஞ்சஸ்து மனப்பிரகிரஹவான் நரஹ தோத்வன பரமாப்னோதி தத் விஷ்ணோ பரமம் பதம் அப்படின்னு கட்டோபனிஷத்துல நச்சிகேதனுக்கு யம தர்மராஜா சொல்றாரு. இந்த சரீரமே ஒரு தேர் மாதிரிப்பா, இந்த தேர்ல நம்மளுடைய புத்தியானது இருக்குன்னா அவர் தான் சாரதியா உட்கார்ந்து இருக்காரு. அத அந்த சாரதி என்ன பண்ணா அந்த கண்ட்ரோல் பண்ணா அந்த லகான்னு ஒண்ணு இருக்கு, அதுதான் மனசு. இந்த மனசு என்ன பண்ணா அப்படி போனோம் இப்படி போனோம்னு அந்த வண்டி இப்படி அப்படி எல்லாம் போக ஆரம்பிக்கும். அந்த புத்தின்ற சாரதியினால அதை பிடிச்சி அப்பப்போ இழுக்கணும். நீங்க ரைட்ல திரும்பணும்னாக்கா அந்த குதிரையை கரெக்டா நீங்க சொல்ற மாதிரி அதை இழுத்து ரைட்ல விடணும். இல்லைன்னாக்கா அது உங்களை இழுத்துன்னு போகும் நீங்க சொல்ற இடத்துக்கு. நீங்க டிரைவ் பண்ணீங்கன்னா அந்த ஸ்டேரிங் வந்து நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும். இந்த ஸ்டேரிங் வந்து அது பாட்டுக்கு நேரம் போயிட்டே இருக்கும். நீங்க திரும்பணும்னா நீங்க தான் அதை திருப்பணும் ரைட்ல. அப்படி நீங்க அது திருப்பாம நேரம் போறதுனாக்க வண்டியில ப்ராப்ளம், நீங்க எல்லாம் ஏதோ ஆக்சிடென்ட்ல மாட்ட போறோம்ன்றது. அப்படி இந்த புத்தியை கரெக்டா வச்சுக்கணும் அதை சொல்லியிருக்காரு. இப்படி யார் ஒருவன் பண்ணி சோ அத்வன பாரமாப்னோதி, அவன் என்ன பண்றான், அந்த மனசை கடிவாளமாக வைத்துக் கொண்டு இந்த சம்சாரம்ன்ற ஒரு காட்டு வெளி இது அத்வானம் அப்படின்னு சொல்ல. அத்வானம்னாக்க ஒரே அத்வானமா இருந்தது, ரொம்ப போயிட்டு இருந்தானா ஒரே சுடுகாடுமா இருந்தது, அப்படி இருக்கு இந்த சம்சாரம்ன்றது. இந்த அத்வானத்துல இருந்து நீங்க தப்பிக்கணும்னாக்க விவேக புத்தியோட அந்த மனச கடிவாளத்தை நீங்க யாரு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கானோ அவன் தான் இந்த
வழியில காட்டிலிருந்து தப்பி சென்று அந்த நிலத்தை அடைவான். எது அந்த நிலனா பரம்பொருளாக இருக்கக்கூடிய அந்த நிலை. அதுதான் தத் விஷ்ணோஹோ பரமம் பதம் அப்படின்னு சொன்னா தன்னுடைய சொரூபத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறார். விஷ்ணுவனுடைய சொரூபத்துல இருக்கிறார். விஷ்ணுவனுடைய ஃபார்ம்ல இருக்கிறது இல்ல, அவருடைய சொரூபத்தை சொல்லியிருக்கு. அது எப்படிப்பட்டது அந்த சொரூபம்னா பரமம். பரமம் அப்படின்னா ரொம்ப வசதியான ஒரு சொரூபம். அது வசத்தினா என்ன அர்த்தம் அப்படின்னா தேசத்தினாலேயோ காலத்தினாலேயோ வஸ்துவனாலேயோ கட்டுப்படாததானது எதுவோ அதுதான் வசதி. இதுக்குள்ள மாட்டின்னு இருக்குன்னா அது பேர் வசதி இல்லை. அதுனா அதுக்கும் ஒரு லிமிட்டடா தானே இருக்கு ஒரு ஹைட்டு. இது தேசத்தினாலையும் கட்டுப்படக்கூடாது. டைம், ஸ்பேஸ், ஆப்ஜெக்ட் இது மூணுத்தையும் தாண்டிதான ஒரு நிலை இருக்கு. அதுக்கு பேர் தான் பரமம்னு பேரு. அந்த ஒரு நிலையை அடைய வேண்டியவனாக்க என்ன பண்ணணும்னாக்க இந்த தேக அபிமானத்தையும் புத்திரதாராதிஷு சுதாதிஷு இருக்கக்கூடிய மோகத்தை யார் ஜெயிக்கிறானோ அவர்கள் தான். அதை தான் முனிவர்கள் தான் பண்ணார்கள். அதை தான் நம்மளும் பண்ணணும். அப்படிப்பட்டவர்கள் தான் அந்த விஷ்ணுவனுடைய பதத்தை அடைவார்கள். யாந்தி அடைவார்கள். தத் விஷ்ணோஹோ பரமம் பதம், அந்த வசதியான அந்த பதம் மோட்ச நிலை, மோட்ச பதவியை அவர்கள் தான் எய்துகிறார்கள் அப்படின்னு சொன்னார். மோகம் ஜஹிமஹா மிருத்யும் தேக தார சுதாதிஷு யம் ஜித்வா முனையோ யாந்தி தத் விஷ்ணோ பரமம் பதம் அப்படின்னு சொல்லி அழகா சொன்னார். தேகாபிமானத்தை விடு, தேகாபிமானத்தை விடு, மோகத்தை ஜெயின்னு சொல்றீங்களே, எப்படி சார் பண்றதுன்றதுக்கு ஒரு உபாயம் சொல்லுங்களேன் அப்படின்னாரு. ரொம்ப சிம்பிள். நீங்க தேகான்னு பேரையே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தேகான்னு உங்களுக்கு எழுப்பாங்க. இதுக்கு மேல போய் ஆசை வச்சுட்டு இருக்கீங்களா? இது தகன யோசியம். இது ஒரு நாள் எரிக்கிறதுக்காக உங்க பையன் ரெடியா காத்துட்டு இருக்கான். எப்படா இவர் போவாரு, இவரை கொண்டு போய் அக்னி பகவான் வேற காத்துட்டு இருக்காரு. எப்படா இந்த சரீரம் கிடைக்கணும், இதுதான் நீங்க நினைக்கணும். ஏதோ இப்ப நம்ம போயிட்டு இருக்கிறதையும் வாங்கிட்டு இருக்கிறதையும் வாக்கிங் போறதையும் இதை போய் என்ஜாய் பண்றதையும் என்ஜாய்மெண்ட் இல்ல. உண்மை என்ன அப்படின்னாக்க இந்த தேகம் ஒரு நாள் போய் அங்க சேர வேண்டிய இடம் அக்னி தான். அது என்னைக்குன்னு உங்களுக்கு தெரியாது. இன்னைக்கா நாளைக்கானு தெரியாது. அப்படி படைச்சிருக்கான். இப்படிப்பட்ட தேகத்துல போய் ஒரு ஆசையை நீங்க வச்சுக்கலாமா? நீங்க வெறுமை லாஜிக்கலா யோசிச்சு பார்த்தாலே வேண்டாமா? இது சாஸ்திரமே வேண்டாமே உங்களுக்கு. தேகம்னாலே போதும். இந்த தேகமானது எப்படி இருக்கு அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னால தெரியும். ஏற்கனவே அவர் இந்த தேகத்தை பத்தி சொல்லிட்டார். மஜ்ஜா 72வது ஸ்லோகத்துல மஜ்ஜா அஸ்தி மேதா பலரக்த ஜர்மத்வக் ஆஹ்வயைஹி தாதுபிர்யேபிரன்விதம் பாத ஊருபக்ஷோ புஜ பிருஷ்ட மஸ்தகைஹி அங்கைஹி உபாங்கைஹி உபயுக்தமேதது அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கார். அதை திருப்பியும் அவருக்கு ஞாபகப்படுத்துறார் நமக்கு. மாம்ச ருதிர ஸ்நாயு மேதோ மஜ்ஜாஸ்தி சங்குலம் பூர்ணம் மூத்திரபுரீஷாப்யாம் ஸ்தூலம் நிஞ்சனிதம் வபுஹு. இந்த வபுஸ்னாக்க இந்த உடம்பானது எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பாருங்க. இது வெறும் தொக்கு, வெறும் ஸ்கின், ரொம்ப அதிகமான ஒரு ஸ்கின். இது தனியா ஸ்கின் எடுத்துன்னு வந்தீங்கன்னா நீங்க தொடறதுக்கே வெட்டப்படுவீங்க. அது ஒரு துணியை எடுத்துன்னு சொல்லுவீங்க. அதுதான் நீங்க போட்டுருக்கீங்க. நானும் மறந்துட்டோம். அதை தனியா ஒரு ஸ்கின்னை கையில கட்டி கொடுத்தாண்டாக்கா அதை கையில வச்சு டெட்டால போட்டு 3 தடவைக்கு 4 தடவை கையாள போறாங்க. அதுதான் நீங்க வச்சுட்டு இருக்கிறது ஸ்கின்னு. மாம்சம் இதுல என்ன இருக்கு? பிளஸ். இந்த ஸ்கின்னை எடுத்துட்டீங்கன்னா இருக்கிற மாம்சம் அதை தொடுவேல, அதுதான் இந்த உடம்பு. மாம்சம், தொக்கு, மாம்சம், ருதிரம், ரத்தம். பார்த்தாலே அலர்ஜி. என்ன ரத்தம் வந்தது புண்ணை பார்த்தாலேக்கா பார்க்க கூட பிடிக்கல. டாக்டர் கிட்ட எப்படி காமிக்கிறான்? அவனுடைய காலே அவனுக்கு பார்க்கணும் இல்ல, அவர் பாவம் பார்த்து மருந்து போட்டு இருக்காரு. இவனுடைய புண்ணு இவனுடைய காலு, அதுவே பார்க்க முடியல. அந்த ரத்தத்தை பொங்கு மாம்ச தொக்கு அப்படின்றது மாவோட சேர்ந்ததுனால இங்காச்சு. மாம்ச ருதிர, ருதிரான்னாக்க ரத்தம். ஸ்நாயு அப்படின்னாக்க அந்த போனையும் மசிலையும் கனெக்ட் பண்ற ஒரு விஷயத்துக்கு பேர் ஸ்நாவான்னு பேரு. ஸ்நாயுகுன நாடி, அந்த நாடிகள். அப்புறம் மேதஸ், மேதஸ்ன்றது கொழுப்பு, உடம்புல இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு, கொலஸ்ட்ரால், அந்த கொழுப்பு. அப்புறம் மஜ்ஜா, மஜ்ஜானா போன் மேரம். மஜ்ஜா. அஸ்தி, அஸ்தினா எலும்பு, எலும்பு. சங்குலம், இதனோட தகுதி தான் இந்த உடம்புன்றது ஒரு நிமிஷம் நினைச்சுப்பாங்க. உடம்புல என்ன இருக்கு? நம்ம டெய்லி கண்ணாடி பார்த்து தலையை வாரி ட்ரெஸ் பண்ணிட்டோம், நல்ல புது ட்ரெஸ் வாங்கி இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சுப்பாங்க. தொக்கு, மாம்சம், ருதிரம், ஸ்நாயு, மேதகா, மஜ்ஜா, அஸ்தி, இதனுடைய கூட்டம் தான் வச்சுட்டு இருக்கோம். இதுதான் சரீரம்ன்றத நினைச்சுங்க. அது மாத்திரம் இல்ல, மூத்திர புரீஷாத்தியாம் பூர்ணம். இது உடம்பு முழுக்க யூரினும் வேஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு மொபைல் டாய்லெட் தான் நம்ம நடந்துட்டு இருக்கோம். நம்ம கோயிங் ஃபார் அ வாக்ன்றேன். மொபைல் டாய்லெட் இஸ் வாக்கிங்னு புரிஞ்சுக்கணும். மொபைல் டாய்லெட்
அவர் வந்து பூர்ண மூத்திர புரீஷாபியாம் பூர்ணம், இதுக்கு பேர் தான் ஸ்தூலம் வபு. மூத்திர புரீஷாபியாம் பூர்ணம் ஸ்தூலம் வபு, அதுக்கு பேர் தான் இந்த வகம். இது வாக்கிங் டாய்லெட் தான் இந்த உடம்புன்றதை நினைத்து கொள்ளுங்க. அதனால இது நித்தியம், இத வந்து நிச்சயமா பழிக்க தகுந்தது நித்தியம். இத வந்து நினைச்சு பார்க்கணும் நீங்க. நித்தியம்னு ஒரு வழியும் சொல்லி தரார். அதனாலதான் சொன்னேன், இந்த தேகத்துக்கு ஒரு அபிமானம் இல்ல. ஒரு பணம் அவர் இன்னொரு சொல்லும் போது என்ன சொன்னாரு, ஒரு பணம் செத்து போச்சான், பக்கத்துல உட்காந்து எல்லாரும் அழுதுன்னு இருக்காங்களாம். அதை ஒரு சித்தர் பாக்குறாரு. சித்தர் பார்த்து ரத்த பணத்தை பார்த்து சாக போற பிணங்கள்லாம் அழுதுட்டு இருக்கு, அதை பார்த்தா எனக்கு திருப்பி வருதுன்னாரு அவரு. ரத்த பணத்தை பார்த்து சாக போற பிணங்கள்லாம் அவர் என்ன சொன்னா, அதோச்சாவன்னதோச்சம் பிரஜாவாதாந்த பாஷசே கதா தூணகதா தூஞ்ச நானுஷோச்சந்தி பண்டிதா. பண்டிதனானவன் சோகத்தை அடைவதில்லைப்பா இந்த செத்தையும் லைட்டையும் பார்த்து. ஏன்னா அவனுக்கு 2 கேட்டகரி தான் உலகத்துல, கதாசூடு இறந்து போனவர்கள், அகதாசுன்னு இறக்கிறதுக்கு தயாரா இருக்கிறவர்கள். 2 தான் அவ பாக்குறா. அவளுடைய வியூவே அப்படிதான் இருக்கு. 2 தான் கேட்டகரி, செத்த போன ஒண்ணு, சாக போற போன ஒண்ணு. இது 2 தான் அவ பாக்குறா. அப்படி இருக்கிறதுனால இந்த வாக்கிங் டாய்லெட்டை நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தேகாபிமானம் வருமா? அதை நினைச்சு பார்த்து அதை ஒரு தடவை மறந்ததுனாலதான் இந்த தேகாபிமானம். தேகாபிமானம் வந்ததுனால என்ன ஆச்சு, வேதாந்தத்துல புத்தி போல. அதனால டெய்லி நினைச்சு பார்க்கணும் இத அப்படின்றதுக்கு ஒரு வழியையும் சொல்லி தர. இதுதான் ஸ்தூல சரீரம் அப்படின்னு கொஞ்சம். ஏன்னா அவர் சன்னியாசி, ஏன்னா சன்னியாசியா இருக்கிறவாள் என்ன ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட்னாக்க இருக்கிறது தைரியமா சொல்றவன் யாரோ அவாதான். நம்ம மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ணி 4 பேர் பார்க்க போறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டிப்ளமேட்டிக்கா பேசினான்னாக்க அவங்க கிரகஸ்தன்ற அர்த்தம். ஏன்னா அவனுக்கு லாபங்கள் இருக்கு, அவருக்கு ஒரு லாபமும் இல்லை. அவருக்கு உண்மையை சொல்லணும், எல்லாரும் முக்திக்கு வரணும்ன்றதுனால அவருடைய பேச்சு இப்படிதான், ஆச்சாரியாருடைய பேச்சு இப்படிதான் இருக்கும். அதனால அதையும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு சன்னியாசியினுடைய கிரந்தத்தை வாசிட்டு இருக்கான்னா அவெல்லாம் இப்படிதான், சித்தர்களும் சன்னியாசிகளும் முனிவர்களும் இப்படிதான் மோட்சத்தை அடைந்தார்கள். அவ சொல்ற வழியை தான் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா அவ அந்த உண்மையை இப்படிதான் சொல்லுவாங்க. ஸ்கின், மாம்ச, பிளஷ், ருதிர, பிளட், ஸ்நாயு, நாடி, மேதகா, கொழுப்பு, மஜ்ஜா, போன் மேரோ, அஸ்தி, எலும்பு, சல்குலம், இதனுடைய தொகுப்பு இந்த உடம்புன்றது. அது மாத்திரம் இல்ல, பூர்ணம் மூத்திர புரீஷாபியாம் ஸ்தூலம் நித்யநிதம் வபுஹு. இதம் ஸ்தூலம் பூர்ணம் மூத்திர புரீஷாபியாம் வபுஹு. இது முழுக்க மூத்திர புரீஷத்துல இருக்கக்கூடிய இந்த விஷயத்தையும் டெய்லி இதை நினைச்சு பாருங்க. அனைத்தினமும் நினைச்சு பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு தெரியும். ஆனா இந்த சரீரத்தை நம்ம எப்படி சார் அப்படி நீங்க திட்டுற மாதிரி இல்லையே அப்படின்னு சொன்னா அது நல்ல கேள்வி. ஏன்னா அதுக்குள்ள ஆத்மா பொண்ணு பரமாத்மா போய் என்கிட்ட இருக்காரு. அப்படி இருக்க போய் அந்த தேகத்தை போய் நான் எப்படி திட்டுவேன்? அதனாலதான் தேகோ தேவாலய புரோக்தா ஜீவோ தேவ சனாதனா ஜெயேத் அஜ்ஞான நிர்மால்யம் சோகம் பாவேன பூஜையே அப்படின்னு முதல்ல பூஜையை எப்படி பண்ணணும்னு நமக்கு சொல்லியிருந்தா, இந்த தேகமே தேவாலயம். ஏன்னா எந்த பூஜை எந்த அம்பாளுக்கு எந்த சிவனுக்கு நான் பூஜை பண்றேன்னா அவர் இங்க இருக்காரு. அவர் இங்க வந்ததுனால இதெல்லாம் பியூரிஃபை ஆயிடுச்சு. இப்ப நல்ல ஒரு லுக் வந்துச்சு எனக்கு. எப்படி வந்தது அப்படின்னாக்கா அவர் இருக்கிறதுனால. அவர் இல்லைன்னாக்கா இது தூக்கி போயிடுவாங்க, இன்னும் எல்லாம் போயிடும். அது மூஞ்சில அந்த சத்து கிட்டெல்லாம் எல்லாம் போயிடும். அவர் இருக்கிற வரைக்கும் இருக்கும். அதனாலதான் இதுக்கு பேர் ஆலயம்னு பேரு. தேகம்ன்றது எப்போ தேவாலயமா இருக்கு? அவர் இருக்கிறதுனால. ஜீவோ தேவ சனாதன, அந்த சனாதனமான அவர் வந்து ஜீவனா இதுக்குள்ள உட்கார்ந்துருக்காரு. அப்போ இதுல இருக்கிற அஜ்ஞானத்தெல்லாம் எடுத்துக்கணும். அஜ்ஞானியம், இதுல இருக்கக்கூடிய அஜ்ஞானங்கள்லாம் இருக்கிற சம்சாரம், புத்திரதாரா விஷயம் இருக்கிற தெஜேத் அஜ்ஞான நிர்மால்யம், அதுக்கு பேர் தான் நிர்மால்யம்னு பேரு. இதெல்லாம் எடுத்துட்டாங்கன்னாக்க அப்ப என்னவா இருப்பார்? அவரும் சஹா அகம், அவர் தான் நானு, அந்த பாவத்தோட பண்றதுக்கு பேர் தான் பூஜைன்னு பேரு. முதல்ல பூஜை பண்ணும் போது முதல்ல இது சொல்லிட்டு தான் பூஜை ஆரம்பிப்பா. தேகோ தேவாலய புரோக்தா ஜீவோ தேவ சனாதனா ஜெயேத் அஜ்ஞான நிர்மால்யம் சோகம் பாவேன பூஜையே அப்படின்னு அதே மந்திரத்தை சொல்லிதான் கோவில் எல்லாம் கூட நிர்மால்யத்தை எடுப்பா காத்தால. இது எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த கோவிலுக்குள்ள எப்படி போறோம் அப்படின்னாக்கா 5 பிரகாரத்துக்குள்ளதான் நீங்க போவீங்க. அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷத்துக்குள்ள எப்படி அந்த பகவானானவர் இந்த உலகத்துல இந்த இதுல இருக்காரோ அதையே வந்து வெளியில அவர் எப்படி இருக்காருனாக்க வெளிப்பிரகாரம், அதுக்குள்ள ஒரு பிரகாரம், அதுக்குள்ள ஒரு பிரகாரம், அதுக்குள்ள ஒரு பிரகாரம், 5வது பிரகாரத்துக்கும் உள்ள நீங்க போனீங்கன்னா அதான் கர்ப்ப கிரகம். அந்த கர்ப்ப கிரகத்துல இருக்கக்கூடிய சுவாமி தான் அவர். அப்படின்றத பண்றதுக்காக இதை டெய்லி நினைக்கணும்ன்றதுக்காக தான் கோவிலுக்கு போறோம். நம்ம இப்ப கோவிலுக்கு போனோம்னா அது வந்து பரிச்சை பாஸ் பண்ணா அதுன்னு போறோம். அதெல்லாம் பாக்கி பேருக்கு, அதெல்லாம் ஆளுக்கு. ஆனா வேதாந்தி கோவிலுக்கு போறான்னாக்கா என்ன அர்த்தம்னா அவர் அந்த ஆத்மா, நம்மளுடைய ஆத்மாவை எப்படி பஞ்ச கோஷத்துக்கு அதீதமாக உள்ள இருக்கோ
அதே மாதிரிதான் இந்த 5 பிராகாரத்துக்கும் நடுவுல இந்த பகவானானவர் இருக்கார் அப்படின்னு பார்த்து அவர்கிட்ட எப்படி அஜ்ஞானம் போகணுமோ அந்த பகவானானவர் என்னுடைய அஜ்ஞானத்தையும் போக்க வச்சு எனக்கு இந்த வேதாந்த ஞானத்தை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்மளும் கோயிலுக்கு போறோம். அப்படிதான் இருக்கு. அதனால இந்த ஆத்ம சைத்தன்யன்றது இருக்கிற வரைக்கும் இந்த கோஷத்துக்குள்ள அது ஆலயமா ஆயிடுச்சு. அப்படி இல்ல, அது இல்லைனாக்கா அது அப்ப என்ன தொக்கு மாம்சம் ருதிரம் அதே மாதிரிதான் பார்க்கணும். அதை அவர் இருக்கிறதுனாலதான் இந்த பண்ணிருக்க, அதையும் மறந்துடக்கூடாது அப்படின்னு அது. ஏன்னா அது அவர் சொல்லல, இவர் நிந்தனையில இருக்காரு. அதனால நம்ம அதை ஒரு தடவை நிச்சயம் எப்படி சொல்லிட்டாரு அப்படின்னாக்க இன்னொரு சுருதி இப்படி சொல்றத அந்த சுருதியை நம்ம நினைச்சிக்கணும். இப்படி அப்படின்னா என்ன அர்த்தம் வருதுன்னா, உதாசீனமா இருங்க இந்த உடம்புல அப்படின்னு. ஔதாசீன்ய பாவம் தான் இங்க இருக்கக்கூடிய அட்வைஸ். நமக்கு எல்லாத்துலயும் ஒரு உதாசீனமா இருக்கு. இதெல்லாம் ஒரு அட்டாச்மெண்ட் வச்சுக்க வேண்டாம், இதெல்லாம் இருக்க வேண்டியதான், இது ஆத்மா இருக்கிறதுனாலதான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டோம்னாக்க இது மேல இருக்கிற அபிமானம் போயிடும் அப்படின்றதுக்காக ஒரு ஔதாசீன்ய பாவம்னு பேரு சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. இந்த ஔதாசீன்ய பாவம் வரணும்ன்றதுக்காக சொல்லப்பட்ட ஸ்லோகம் இது. அதுக்கப்புறம் இந்த சரீரமானது எப்படி ஏற்பட்டது திருப்பி பழைய டாபிக் சொல்லிட்டார். இது கொஞ்சம் திட்ட வேண்டியதுன்னா திருப்பி பழையபடி ஸ்தூல சரீரத்தை பத்தி சொல்லுகிறாரு. பஞ்சீகிருதேப்யோ பூதேப்யஹ ஸ்தூலேப்யஹ பூர்வ கர்மணா சமுத்பன்னமிதம் ஸ்தூலம் போகாயதனமாத்மனஹ அவஸ்தா ஜாகரஸ்தஸ்ய ஸ்தூலார்த்தானுபவாயதஹ பஞ்சீகிருதேப்யஹ பூதேப்யஹ ஸ்தூலேப்யஹ பூர்வகர்மணா சமுத்பன்னம் இதம் ஸ்தூலம் போகாயதனம் ஆத்மனஹ. இதம் ஸ்தூலம் சமுத்பன்னம். இதம் இந்த உடம்பானது, இந்த ஸ்தூலம் கிராஸ் பாடி அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிற கிராஸ் பாடினா என்ன, தட் விச் இஸ் சீன். நம்மளால எப்ப பார்க்கப்படுகிறதோ அப்ப இது கிராஸ். அப்படிப்பட்ட கூடிய இந்த ஸ்தூலமான இதம் சரீரம் சமுத்பன்னம் உண்டாச்சு. எப்படி உண்டாச்சு அப்படின்னாக்க, ஸ்தூலேபியா பூதேபியா ஸ்தூலமான பூதங்கள்னால பிருத்திவி அப்பு தேஜோ வாயு ஆகாசம்னு 5 பூதங்கள் இருக்கு. அந்த 5 பூதங்களும் பஞ்சீகரணம் செய்யப்பட்டது. அந்த பஞ்சீகரணம் சேர்ந்ததுனால இந்த உலகம் உண்டாச்சு. அதே மாதிரிதான் இந்த சரீரமும் உண்டாச்சு. பூதேபியா ஸ்தூலேபியா பஞ்சீகிருதேபியா பஞ்சீகரணம் பண்ண செய்யப்பட்டதுனால. எப்படி பஞ்சீகரணம் செய்யப்பட்டது வெளியில அப்படின்னாக்க, அவாவாளுடைய கர்மாவுக்கு ஏத்த மாதிரி பூர்வ கர்மனா நம்ம எப்படி முன்னாடி கர்மா பண்ணிருக்கோமோ அதுக்கு ஏத்த மாதிரி என்ன கர்மா நல்ல கர்மா பண்ணியிருந்தாலும் மிஸ்ரமான கர்மா பாதி புண்ணியம் பாதி பாபம் ஈக்குவலா பண்ணியிருந்தாலும் மனுஷ ஜென்மா. ரொம்ப பாபம் ஜாஸ்தியா பண்ணா பிளான்ட் கிங்டமோ இல்ல அனிமலாகவோ பிறந்துட போறான், இல்லைன்னா நரகத்துக்கு போறான். இப்படி ரொம்ப வசதியான கர்மாவெல்லாம் புண்ணியமே பண்ணியிருந்தாங்கன்னா சொர்க்காதி லோகங்களுக்கு பூலோகமோ பூவர்லோகமோ சுவர்லோகமோ மகோலோகமோ ஜனோலோகமோ தபோலோகமோ மேல போறான். இல்லைன்னா அதல இதல சுதல தலாதல பாதால கீழ் லோகத்துக்கு போறான். இப்படி எது டிசைட் பண்றதுன்னா அவாவாளுடைய பூர்வ கர்மா அவாவாழ்யம். இதேதான் நம்ம தத்துவபோதத்துல பார்க்கும்போது பஞ்சீகிருத பஞ்சபூதேபியா சத்கர்ம ஜன்யம் அப்படின்னு சொன்னார். ஏதோ ஒரு புண்ணிய வருஷத்தினாலதான் எனக்கு இந்த சரீரம் கிடைக்கிறது. ஏன் சார் சரீரம் கிடைக்கிறது புண்ணியம்னு சொல்றீங்க, ஏன் அப்ப அனிமலா கிடைச்சா புண்ணியம் இல்லையானாக்கா, இல்லப்பா அனிமலுக்கு ஃப்ரீடம் கிடையாது, இன்டெலெக்சுவல் கிடையாது. உனக்கு என்னைக்காவது ஒரு நாள் இது என்னன்னு தெரிஞ்சுட்டு வேதாந்தத்துக்கு வரலாம். அதனால இந்த சான்ஸ் எங்க இருக்கு, மனுஷ ஜென்மாக்கு மாத்திரம் தானே இந்த சான்ஸ் இருக்கு. அதனாலதான் ஜந்துனாம் நர ஜென்ம துர்லபம்னு சொன்னோம். அதுலயும் பும்சம், அதுலயும் ஒரு மைண்ட் இருக்கிறது, அதுலயும் விப்ரதா, அதுலயும் பிராமணத்துவம் கிடைக்கிறது. இதெல்லாம் எதுக்காக சொன்னான்னாக்கா, அப்பதான் இந்த மனுஷத்துவம் முமுட்சுத்துவம் மகாபுருஷ சம்சயான்னு துர்லபமான 3 விஷயங்கள் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இந்த மனுஷ ஜென்மாவில் தான் இருக்கிறதுனாலேயே நம்ம we have to conclude that பூர்வ கர்மனான சத்கர்மனான்னு புரிஞ்சுக்கலாம். நம்ம பூர்வ கர்மனான சத்கர்மனா, அந்த சத்கர்மாவனால சமுத்பன்னம் இதம் ஸ்தூலம். அதனால நன்றாக உண்டானது எதுவோ அதுதான்பா இந்த ஸ்தூலம். இதுதான் போக ஆயத்தனம். இது போக பண்றது ஒரு ஆபீஸ். இந்த ஆபீஸ்ல தான் எல்லா டிரான்சாக்சனும் நடக்கிறது. இது ஒரு கவுண்டர். இந்த கவுண்டர்ல தானே எல்லாமே நடக்கிறது, நல்லது கெட்டது எல்லாத்தையும் இந்த கண்ணு மூலமாகவும் காது மூலமாகவும் இந்த சரீரம் பார்த்துட்டு இருக்கு. இந்த சரீரம் தான் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கு. ப்ராஃபிட் அல்டிமேட்லி எங்க போறது, ஆபீஸுக்கு எனக்கு தான் போறது. சுகமோ துக்கமோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆயத்தனமாக இருக்க ஒரு அபோர்டா இருக்கு. இந்த போகத்துக்கு ஆயத்தனமாக இருக்கிறது இந்த ஆத்மாவுக்கு. இதுல பஞ்சீகிருதேபியா பூதேபியா ஸ்தூலேபியான்றது சாமானிய காரணம். ஒரு வீடு கட்டுறாங்கனாக்க எல்லா வீட்டுக்கும் சாமானியமான காரணம் என்னன்னாக்க மாத்தது சிமெண்ட் கல்லு செங்கல் தான் எல்லாருடைய வீட்டுக்கும் காரணம். ஆனா விசேஷ காரணம் என்ன, அது ஒரு நல்ல ஆர்கிடெக்ட், அதை கட்டுறவர்களுடைய பணம், இதெல்லாம் விசேஷ காரணம். அப்படி எல்லா உலகத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் இந்த பஞ்சீகரணம்ன்றது ஒரு சாமானிய காரணம்.
விசேஷமான காரியம் என்ன, அவ செய்த கர்மாக்கள். அதனால அது விசேஷ கர்மா, அது விசேஷ காரணம். பிராரப்த கர்மான்னு சொல்லிட்டு இருக்கோம். இது விசேஷ காரணம். இந்த பஞ்சீகிருதம்ன்றது வந்து சாமானிய காரணம். இது எல்லாத்துக்குமே அப்ளிகபிள். நம்மளுடைய உடம்பும் அப்படிதான், நாயினுடைய உடம்பும் அப்படிதான், பூனையினுடைய உடம்பும் அப்படிதான், பிளான்டினுடைய உடம்பு எல்லாம் அந்த பஞ்சபூதத்தினுடைய சேர்க்கை தான். உலகத்தில் இருக்கிற பொருளா இருக்கட்டும், சரீரமா இருக்கட்டும், எல்லாமே பூத பிரபஞ்சம் தான், பூதத்தினால செய்யப்பட்டதுதான். அது சாமான்யமா நம்ம ஒத்துண்டோம். விசேஷமா ஒத்துக்கணும். அவளுக்கு இந்த வேதாந்தம் இருக்குன்றது அவளுக்கு எல்லாம் தெரியுது, எனக்கு மட்டும் தானே தெரிஞ்சுதுன்னா அது விசேஷ சம்ஸ்காரம் உனக்கு இருக்கிறதுனால. அது எதனால வந்ததுன்னா உங்களுடைய பிராரப்த கர்மாவனால, அது விசேஷ காரணம். அதனால இந்த சரீரம் கிடைச்சிருக்கு. பஞ்சீகிருதேபியா பூதேபியா ஸ்தூலேபியா பூர்வ கர்மனா சமுத்பன்னம் இதம் ஸ்தூலம் சரீரம். அதுதான் போக ஆயத்தனம் ஆத்மனா. அதுதான் இந்த ஆத்மாவுக்கு, இந்த ஜீவனுக்கு, ஆத்மனகான இந்த ஜீவனுக்கு இதுதான் போகத்துக்கு ஆயதனம். இன்ப துன்பத்தை அனுபவிக்கிறதுக்கான ஒரு அபோர்டு, இதுதான் ஒரு சப்ட்ராக்ஷன், இதுதான் ஒரு இருப்பிடம் இருக்கிறது. அததான் சத்திய. அதுக்குதான் நம்ம என்ன சொல்றோம், யதா ஸ்தூலார்த்த அனுபவம். எந்த நிலையில ஸ்தூலமான அர்த்தங்கள் அனுபவிக்கிற ஸ்தூலமான பொருள்கள்ல அந்த பிசிக்கல் வேர்ல்டோட கான்டாக்ட் வருது, நமக்கு அதோட கான்டாக்ட் வர்றதுனால நம்ம அனுபவம் வருது. இந்த ஸ்தூலத்துல நம்ம என்னெல்லாம் கண்ணால பாக்குறோமோ, காதால கேட்கிறோமோ, எதெல்லாம் ரசிக்கிறோமோ, ஒரு நல்ல சட்டானை பார்த்து ரசிக்கிறோம், யானையை பார்த்து ரசிக்கிறோம், இது எல்லாத்தையும் ஒரு பீச்சை பார்த்து ரசிக்கிறோம், அலையை பார்த்து ரசிக்கிறோம். இதை ரசிக்கப்பெல்லாம் எதுல வருதுன்னாக்க ஜாகிரத அவஸ்தையில தான் வருது. இந்த மாதிரி ஸ்தூல ஆக்டிவிட்டினால வரக்கூடிய அனுபவம் எந்த நிலையில வருதோ அந்த நிலைக்கு பேரு ஜாகிரத அவஸ்தான்னு பேரு, ஜாகரஹா அவஸ்தான்னு பேரு. ஏன் அப்படின்னாக்க இது சொப்னத்துக்கு நீங்க இதை எடுத்துக்கொள்ள முடியாது. சொப்னத்துல நம்ம முயற்சிட்டே இல்லை, தூங்கிட்டோங்க. அங்க வந்து இந்த பிசிக்கல் வேர்ல்ட நம்ம அனுபவிக்கவே இல்லை, மென்டல் வேர்ல்ட தான் அனுபவிக்கிறோம். அங்கேயும் இதே நம்ம அனுபவிக்கிறோம். அங்கேயும் நல்ல ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருக்கு, அங்கேயும் நானே சிருஷ்டி பண்ண ஒரு பெரிய கார்டன் இருக்கு. அந்த கார்டன்ல வந்து போற நல்ல முயல்லாம் மேயின்னு இருக்கு, மான்லாம் இருக்கு, நானும் ஜாலியா போயிட்டு இருக்கேன், பாட்டு பாடிட்டு இருக்கேன், எல்லாம் இருக்கு. டைம் கான்செப்ட் வேற, அது வேற, இது வேற, எல்லாம் வேற. ஆனா எதுவுமே இந்த கண்ணோ, இந்த மூக்கோ, இந்த நாக்கோ அனுபவிக்க அது எல்லாம் மனசுக்குள்ளேயே இருக்கிறதுனால அந்த ட்ரீம் வேர்ல்டுன்றது வந்து மென்டல் வேர்ல்டு. அது சொல்லல இவர், அதை வந்து பின்னாடி சொல்ல போறார். சூக்ஷ்ம சரீரம் வரும்போது இந்த விஷயத்தை சொல்லுவார். இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறது ஜாகிரத அவஸ்தையில இருக்கக்கூடிய இந்த மெட்டீரியல் கான்டாக்டோட இருக்கிறதுனாலயும் அதனால வரக்கூடிய அனுபவங்கள், சுகமோ துக்கமோ, அதை பத்தி பேசிட்டு இருக்காரு. ஏன்னா ஸ்தூல சரீரத்தை பத்தி தான் இப்போ டாபிக். அதனால அவஸ்தா ஜாகரஸ்ய, அந்த ஆத்மாவுக்கு ஜீவனா போகாயுதனத்துல ஸ்தூலமாக உற்பத்தமான அவனுக்கு சத்திய ஜாகிரத அவஸ்தான்றதுதான் இந்த ஸ்தூல அர்த்த அனுபவம், இந்த பிசிக்கல் கான்டாக்ட் வித் தி வேர்ல்ட். அதோட இந்த பிசிக்கல் பாடிக்கும் பிசிக்கல் ஆப்ஜெக்டுக்கும் இருக்கிற கான்டாக்ட், அதனால வரக்கூடிய அனுபவங்கள் எதனால வருதோ அதுக்கு ஜாகிரத் அவஸ்தா அப்படின்னு பேரு அப்படின்னு சொன்னார். இதுக்கப்புறம் பாஷ்யேந்திரியைஹி ஸ்தூல பதார்த்த சேவாம் பிரச்சந்தன கிரியாதி விசித்திர ரூபாம் கரோதி ஜீவஹ ஸ்வயமேதத் ஆத்மனா தஸ்மாத் பிரசஸ்திஹி வபுஷோஸ்ய. இந்த விழிப்பு நிலையில இருக்கக்கூடிய இந்த உடம்புக்கு ஒரு முக்கியத்துவம். ஜாகரே, இந்த ஜாகிரத அவஸ்தையில இருக்கக்கூடிய இந்த உடம்புக்கு ஒரு டாமினன்ஸ் இருக்கு, ஒரு பிரசஸ்தி இருக்கு. பிரசஸ்தினா ஒரு இது, அது என்னன்னு இப்ப சொல்றாரு. ஸ்வயம் தானே இவன் என்ன பண்ணா, ஏதத் ஆத்மனா, இந்த ஸ்தூல சரீரத்துக்குள்ள ஒன்னா போயிட்டான் அந்த ஜீவன். தத்ருஷ்டுவா ததேவா அனுப்ராவிஷது ததனுப்ரவிஷ்ய தத்யத்யா பவதி நிருத்தஞ்சா நிருத்தஞ்சன. இந்த ஜீவன் என்ன பண்றான், இந்த சரீரமான உடனே 4வது மாசத்துல உள்ள கொண்டுட்டான். அவன் போயிட்டு இந்த ஜீவன் என்ன வேணா உள்ள பூந்துட்டதுனால ஜீவனானவன் போனான். போயிட்டு அவன் போனதுனால என்ன ஆச்சுன்னாக்க பாக்கியந்திரியங்களா வேலை செய்யறது. அவர் இல்லைன்னா இந்திரியங்கள்லாம் வேலை செய்யாத. அவர் இருக்கிற வரைக்கும், ஆத்மா இருக்கிற வரைக்கும் கண்ணுக்கு கண்ணா, காதுக்கு காதா, மனசுக்கு மனசா அவர் தான் இருக்கார். அப்படி இருந்து கொண்டு இந்த பாக்கியந்திரியங்கள் எல்லாம், அதனால என்னெல்லாம் இவன் ஜாகிரத்துல அனுபவிக்கிறான்னா ஸ்ரக் சந்தன கிரியாதி விசித்திர ரூபம். ஸ்ரக் அப்படின்னாக்க மாலை. சாதாரணமா எல்லாம் இந்த பெரியவாள்லாம் வேதாந்த ஸ்ரக்சந்தன வனிதாதி போகங்கள்ல இருக்கிற ஆளுக்கு ஒன்னும் வராது அப்படின்னு உபநிஷத்துல ஸ்ரக்சந்தன வனிதாதி போகங்கள்னு சேர்த்தே சொல்றது வழக்கம்.
ட்ரக்குனாக்க இந்த மாலையில பிராமணனுக்கு ஒரு ஈடுபாடு, சந்தனத்துல ஒரு ஈடுபாடு, வசதியா இருக்கணும், ஸ்திரீகள் கிட்ட ஒரு மோகம், என்ன இப்படி எல்லாம் இருக்கிறவனுக்கு இந்த வேதாந்தம் வராதுன்னு. இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னாக்க இதெல்லாம் ரொம்ப ஜாகிரதையா இருக்க வேண்டியது ஜாகிரத அவஸ்தையில தான் இருக்கு. அப்படின்னா இங்க ட்ரக் அப்படின்னாக்க வெறும் மாலைன்னு இருக்கக்கூடாது, ஆர்னமெண்ட். எல்லா ஆர்னமெண்ட்ஸுக்கும் எல்லாருக்கும் ஆசை இருக்கு. இந்த ஆர்னமெண்ட்ஸினுடைய புத்தி ஒரு இதெல்லாம் எங்க வருதுன்னா இந்த ஜாகிரத இந்த ஸ்தூல சரீரத்தை அலங்காரம் பண்ணணுன்றதுனாலதான் இந்த எண்ணம் வருது. அதனால இந்த ஸ்தூல சரீரத்துல இந்த ட்ரக் ஆசையெல்லாம் வருது. அப்புறம் சந்தன ஆசை, காஸ்மெட்டிக்ஸ் மேல ஒரு ஆசை. அது அந்த காஸ்மெட்டிக் வேர்ல்ட சொல்றதுக்காக சந்தனம்னு போட்டாரு அது. அப்புறம் ஸ்திரியாதி ஒய்ஃபு, பாக்கி அவனுடைய கித்தன் கிண்ணு நியர் அண்ட் டியரு எல்லாம் இவெல்லாம் அவளுக்கு வேண்டியவர்கள். ஏன்னா ஸ்திரியாதின்னு போட்டாரு. ஆதி பதத்தினால அவனுடைய வீடு வாகனம் எல்லாத்தையும் அதுல சேர்ந்தனும். இதெல்லாம் விசித்திரமான ரூபமா இருக்கு. இந்த விசித்திர ரூபத்தை பார்த்து பாக்கியந்திரியங்கள்லாம் போய் அட்ராக்ட் ஆயிடுறது. அட்ராக்ட் ஆகி தன்னை அறியாம இவன் ஆத்மாவை மறந்து அதோட போய் லைக்க ஆரம்பிக்கிறான். இப்படிதான் இந்த தேகாபிமானமானது வருது. இந்த பாக்கியேந்திரியங்கள்னால இந்த ஸ்தூல பதார்த்தத்தை இது சேவை பண்றது. சேவை பண்றதுன்னா அது அதோட போய் அட்டாச் ஆயிடுறது. இட் ஐடென்டிஃபைஸ் ஈஸிலி வித் சென்ஸ் ஆப்ஜெக்ட். அது ட்ரக்கு, சந்தனம், ஸ்ரீ முதலிய விசித்திரமான ரூபமா இருக்கு. அது அதுல போய் இதெல்லாம் ஆயிடுது. ஜீவஹா கரோதி ஸ்வயமேவ ஆத்மனா. இந்த ஜீவன்னா தன்னுடைய ஒரு நிலையை இழந்ததுனாலதான் இதுல எல்லாம் போய் அவன் ஈடுபட்டுட்டான். பண்ண இப்ப எல்லாருக்குமே தெரியுது அவன் குடிக்க கூடாதுன்னு தெரியுது. தெரிஞ்சா கூட அவனுக்கு என்ன ஆச்சு, 6 மணி ஆச்சுனாக்க 7 மணி ஆச்சுனாக்கா அவனால நிக்க முடியல. தப்புன்னு தெரிஞ்சா கூட அந்த டாஸ்மார்க் ஆனது அவனை இழுத்துறது. அப்படின்னு உடனே என்ன ஆச்சு, அந்த நாக்கு உடம்பெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருது. அது இப்படிதான் எல்லாருக்கும் காபி பழக்கம், சாப்பாடு பழக்கம் எல்லாம் இது யோசிச்சு பாத்தீங்கன்னா எல்லாம் இந்த ஸ்தூல ஆப்ஜெக்டோட நமக்கு இருக்கிறதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னாக்கா அது நேச்சுரலான ஒரு இன்ஸ்டிங். அதுல போற மாதிரியே அவர் படைச்சு விட்டாரு. அதனால என்ன ஆச்சு, இந்த ஒப்புதான் இந்த ஜாகிரத இந்த ஒப்புதான் ரொம்ப பிரசஸ்தி. ஏன்னா இது இருக்கிறதுனாலதான் அவனுக்கு ஆசையெல்லாம் வருது. இந்த உடம்புக்கு என்ன வேணுமோ அது பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். ஆனே இந்த ஸ்தூல சரீரமே என்ன பண்றது, ஜீவனாக இருந்து கொண்டு வாக்கிய இந்திரியை சந்தன வனிதாதி விசித்திர ரூபமாக இருக்கக்கூடிய இந்த ஸ்தூல பதார்த்தம் சேவாம் கரோதி. இந்த ஸ்தூல பதத்தை பார்த்து அதுக்கு போய் சேவை பண்றதுக்காக ஓடிடுறது. ஆகையினால தஸ்மாத்து ஜாகரே, ஜாகிரத விஷயத்துல ஆசிய வபுஷா இந்த உடம்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்கு அப்படின்னு சொல்றதுனுடைய ஐடியா என்னன்னா, நீங்க ஜாகிரதையா இருங்க, இதுதான் ரொம்ப கஷ்டமான ஒரு நிலை. அதனால இந்த ஸ்தூல சரீரத்தை நீங்க எவ்வளவு கண்ட்ரோல் பண்றீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு முக்கியம் நீங்க சொல்றாரு. இதுக்கப்புறம் சூக்ஷ்ம சரீரம் வரும்போது அப்ப என்ன சொல்ல போறாரு, ஸ்தூல சரீரமாக போறாரு, சூக்ஷ்ம சரீரத்தை கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம், அதுக்கிட்ட ரொம்ப ஜாகிரதையா இருங்க. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப், படிப்படியா சொல்லணும்ன்றதுக்காக இந்த படி ரொம்ப ஜாகிரதையா இருக்க வேண்டிய படி இது அப்படின்னு சொல்றாரு. இது எதுக்காக சொல்றேன், இந்த பிசிக்கல் வேர்ல்டுல இருக்கக்கூடிய கான்டாக்ட் இருக்க, இது நம்மளுடைய உடம்பு நம்மள அறியாமையே அட்ராக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் இந்த இந்திரியங்கள்ல. ஏன்னா இது எல்லாமே வெளிநோக்கி படைக்கப்பட்டிருக்கிறதுனால இது அதோட போய் சேர்ந்துடும் அப்படின்றதுனால இந்த ஸ்தூல சரீரம் தான் ரொம்ப வசதியா இருக்கு. அதனால இதை அறிந்து கொள்ளுங்கள். ஆனால் இந்த ரொம்ப சரீரத்தை பத்தி நீங்க அறிஞ்சீங்கன்னா என்ன ஆகும்னா அதுக்கப்புறம் ஆசை கொஞ்சம் கொஞ்சமா குறையும்ன்றதுக்காக அறிஞ்சிக்கிறோம். எதையுமே நீங்க தீர ஆராய்ச்சி ஆரம்பிச்சேன்னு வச்சுங்க, உங்களுக்கு எல்லாமே ஆசை போயிடும். உங்களுக்கு நல்ல ஒரு ஐட்டம் கொடுக்குறா சாப்பிட்றதுக்குன்னு வச்சுங்க, நீங்க பாட்டுக்கு அதை ஆராய ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுங்க, நல்லா பாதிச்சேன்னா வெறுமை சாப்பிட்டு போனீங்கன்னா சாப்பிட்டு போயிடலாம். அதை நீங்க பாட்டுக்கு ஆராய்ச்சி இது எங்கேருந்து வந்தது எங்கேருந்து வந்து பாருன்னா உங்களுக்கு அந்த ஆசையே போயிடும். அதனால நம்ம ஸ்தூல சரீரத்தை பத்தி தெரியாம இருக்கிறதுனால அது மேல இருக்கிற ஆசை இதை நல்லா ஊனி பார்க்க ஆரம்பிச்சுனாக்க நமக்கே இது மேல ஒரு ஆசை வெறுப்பு வருன்றதுக்காக எதையுமே தீர விசாரிச்சீங்கன்னாக்க அதுல இருக்கிற ஆசை போயிடும் இல்லையா. எது பண்ணாலும் சரி, ஒரு வடை பண்ணான்னாக்க அது எல்லாம் வடைன்னு சாப்பிட்ற வரைக்கும் என்ன இருந்தது, நீங்க பார்த்து உட்கார்ந்து ஒரு நிமிஷம் யோசிச்சீங்கன்னா அப்புறம் வடை சாப்பிட பிடிக்காது உங்களுக்கு, வேண்டான்னு. அதுக்கப்புறம் அதுல இருக்கிற பிரச்சனைகள்லாம் நமக்கு வரும். நம்ம உடம்புக்கு அதுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் வந்தா நம்ம முதல்ல இருந்த இன்ட்ரெஸ்ட் போயிடும், வேண்டான்னு. அதுக்காக இதை தெரிஞ்சுக்கிறோம். நம்ம ஸ்தூல சரீரத்தினுடைய நாலேஜ் நமக்கு எதுக்காக அவசியம்னா அது நாளைக்கு என்னைக்காவது ஒரு நாள் அந்த மோகத்தை ஜெயிக்கணும் போது அதுக்காக இது வந்திருக்கு. சர்வோபி பாஷ்ய சம்சாரஹ புருஷஸ்ய யதாஸ்ரயஹ வித்தி தேஹமிதம் ஸ்தூலம் கிருஹவத் கிருஹமேதினஹ அப்படின்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்ல. இந்த பாஷ்ய சம்சாரங்கள் இருக்குல்ல, வெளி உலக விவகாரங்கள் எல்லாம் சர்வோ அபி பாஷ்ய சம்சாரா,
வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய சம்சாரம் இல்ல இந்த விவகாரங்கள் எல்லாம் சர்வோபி எல்லாமே புருஷஸ்ய இந்த ஜீவனுக்கு யதாஸ்ரயா எதை பற்றி உள்ளது அப்படின்னா இந்த தேகத்தை பற்றி தான் எல்லா ஆசிரியமும். இந்த தேகத்தை நம்பிதான் உலகத்தில் இருக்கிற பொருள்லாம் இருக்கு. இந்த தேகத்தினாலதான் அவன் பார்க்கறான். பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு ஆசை வந்தது. எல்லாம் இதை டிபெண்ட் பண்ணி இருக்கு. இந்த உலகம் தான் இவனை ஆசிரியச்சுதான் உலகத்தில் இருக்கிற பொருள்கள் எல்லாமே இருக்கு. பாக்கிய சம்சாரம் முழுக்க இவனை நம்பிதான் இருக்கு. வித்தி தேகம் இதம் ஸ்தூலம். இதை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த தேகத்துலதான் வித்தி இதம் ஸ்தூலம் தேகத்தை ஆசிரியச்சுதான் சர்வோபி பாக்கிய சம்சாரா புருஷனுக்கு இருக்கின்றதாங்க. புருஷன்னாக்கா மனசு கேட்டு அர்த்தம். இங்க புருஷன்னாக்க ஸ்திரீ அந்த புருஷன் இல்ல. புருஷன்னா புரீஷனா யார் உள்ள இருக்காரோ அவருக்கு. ஆத்மா யார் யார்கிட்ட எல்லாம் இருக்கோ அவருக்கு. அந்த ஸ்தூலமானது எப்படி இருக்குன்னாக்க கிரகவத் கிரகவேதினா, எப்படி ஒரு கிரகஸ்தானவன் எப்படி வீட்டுக்குள்ள இருக்கான். எல்லாரும் ஒரு வீடு வேணும். எதுக்காக வீடு வேணும்? எதுக்காக கிரகப்பிரவேசம் பண்றான்? ஒருத்தன் வீடு கட்டுறான் அப்படின்னாக்க நம்ம சௌகரியமா இருக்கிறதுன்றதுக்காக மாடர்ன் திங்கிங்கா சொன்னதுனால எல்லாருக்கும் மறந்தே போச்சு. ஒரு சொந்த வீடு இருந்தாதான் நீங்க கர்மா பண்ண முடியும். நிறைய யாகங்கள் பண்ணணும்னா பக்கத்துல எல்லாம் நீங்க பண்ண முடியும். ஒரு வீடை கட்டணும்னாக்க எதுக்காக கட்டணும்னாக்கா அப்பதான் டெய்லி உபாசனங்கள்லாம் பண்ண முடியும், அத்தியோகத்திரங்கள்லாம் பண்ண முடியும். ஒரு அப்பா தூக்கு போயிட்டாருனாக்கா 8 சாவடிக்கோ 5 போய் அவரை பண்ணக்கூடாது. அவருடைய கல்லை ஊன்றதுக்கு நம்மத்துக்கு சொந்தமா ஒரு இடம் இருக்கணும். அப்படி இருந்தா தானே அப்படி இருக்கணும்ன்றதுக்காக தான் அந்த நாள்ல எல்லாரும் கிரகத்தை கட்டினாங்க. அதனால அந்த கிரகம் எதுக்காக இருக்குன்னா கிரகமேதிக்கா. கிரகமேதி அப்படின்னா என்ன அர்த்தம்னா வீட்டுல பண்ணக்கூடிய யாகங்கள். மேதஹா, மேதான்னாக்க புத்திசக்தி, மேதஹா என்னதா மேதஹா அப்படின்னாக்க யாகங்கள். யாகங்கள் இந்த கிரகமேதினஹான இந்த யஜ்ஞங்கள்லாம் பண்ணுவதற்கான ஒரு இடம் கிரகமேதி. அதுக்காக தான் இந்த கிரகம் இருக்கு. அதே மாதிரி நம்ம பண்ணக்கூடிய காரியங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இது கிரகம். அந்த கிரகத்துல இருக்கக்கூடிய அந்த ஸ்திரீக்கு பேரு கிருஹிணின்னு பேரு. இல்லால் அப்படின்னு சொல்ல, இல்லான்னு கூட சொல்றது இல்லை. ஏன்னா அவதான் அதெல்லாம் மேனேஜ் பண்ணணும்ன்றதுனால இல்லால் அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். தவிர சம்ஸ்கிருதத்துல கூட கிருஹிணி தான் சொல்லியிருக்கு. கிருஹிணினாக்க the one who controls. அந்த வீட்டை உட்காந்து இந்த மாதிரி காரியங்களுக்கு எல்லாம் ஏன்னா எடுத்து அப்பப்போ அக்னி ஓத்துறதுக்கு என்ன வேணுமோ அதை தயார் பண்ணணும். எல்லாம் ரெடியா காத்தால எழுந்துக்கணும். அவர் எழுந்துக்கிறதுக்குள்ள எல்லாத்தையும் வைக்கணும். அப்படின்றதுக்காக தான் அந்த கிரகம் ஆகுது. இந்த கிரகமேதின்ற கர்மாவை பண்ணுவதற்காக எப்படி கிரகம் இருக்கோ நம்மளுக்கும் இந்த ஸ்தூல சரீரமானது எதுக்கு கொடுத்துருக்குன்னா நல்ல காரியங்கள்லாம் பண்ணணும், சர்வீஸ் மைண்டடா இருக்கும். இதம் சரீரம் பரோபகார அர்த்தம் அப்படின்னு தெரியறதுக்காக தான் இந்த ஸ்தூல சரீரமானது கொடுத்திருக்கோம் என்பதை அறிந்து கொள். கொஞ்சம் நிந்தனை பண்ணாரு, இப்ப கொஞ்சம் இறங்கி வந்திருக்காரு, அதுல கொஞ்சம் நல்லதையும் சொல்றாரு. இப்படி கிரகமேதியாக இருக்கக்கூடியது. இந்த கிரகமேதினா இப்ப ஏன் கிரகமேதின்னு கிரகஸ்தன் தான் இந்த இதுல இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. பிரம்மச்சாரி குருகுலத்துல போய் படிக்க போறான். அவனுக்கு வீட தேவை இல்லையே. அவன் படிக்க போறது 5 வயசுல பூனல் போட்டா இல்ல 7 வயசுக்கு கொஞ்சம் புத்தி சக்தி சரியா இல்லைன்னா 7 வயசுல பூனல் போட்டு அவனை வேலை பார்த்தாலே அனுப்பிச்சிடுவான். அவன் ஒரு 10-12 வருஷம் அங்க போய் படிக்க போறான், வேதம் படிக்க போறான். ஆனால் பிரம்மச்சாரிக்கு வீடுனுடைய அவசியம் இல்லை. அவன் குருகுலம் தான் அவனுக்கு அவசியம். அவனுக்கு கிரகம் வேண்டாம். இந்த வானப்பிரஸ்தனாக பேர்லயே இருக்கு. அவன் வனத்துக்கு போயிட போறான். சன்னியாசிக்கு ஒரு வீடு கிடையாது. இருக்கிறது 4 ஆசிரமம். பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், வானப்பிரஸ்தன், சன்னியாசி. இந்த 4ல 3 பேருக்கு இந்த கிரகத்துல ஆசை இல்லை. இந்த கிரகமேதி பண்றவன் யாரு? இந்த கிரகஸ்தன் தான் பண்றான். அவனுக்கு கிரகமானது எப்படி முக்கியமோ அப்படி இந்த ஸ்தூல விஷயங்களுக்கு எல்லாம் இந்த உடம்பானது ரொம்ப முக்கியமாக இருக்கு அப்படின்னு. சர்வோபி பாக்கிய சம்சாரா. இந்த கிராஸ் பாடி அதுக்கு காரணமே என்னன்னாக்க சம்சாரம் தான் காரணம். இந்த பாக்கிய சம்சாரங்கள் எல்லாம் புருஷனுக்கு யதாஸ்ரயா எப்படி இவனை ஆசிரியிச்சு இருக்கோ அப்படி அவன் இதம் ஸ்தூலம் இதம் விதி. இந்த ஸ்தூலத்தை நம்பிதான் அவன் இருக்கான் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளும். எப்படின்னா கிரகவத் கிரகமேதினா, இங்க கிரகமேதியாக இருக்கக்கூடிய ஒரு கிரகஸ்தன் பண்ணக்கூடிய கர்மாவுக்கெல்லாம் எப்படி ஒரு வீடு தேவைப்படுகிறதோ அந்த வீட்டை போன்று இந்த ஸ்தூல உடலானது இருக்கு. நமக்கு நம்ம பண்ற காரியங்களுக்கெல்லாம் ஆசிரியமாக இருக்கிறது எதுவோ இந்த ஸ்தூலம். இதுல கிரகவத்துன்னு படிச்சிடக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் கிரக பிரவேசம்னு போட்டுறா. இப்பதான் கிரகம்னா பிளானட். எல்லாருமே கிரகத்துல தான் இருக்கும். நம்மளும் பிளானட்ல தான் இருக்கோம். அதே மாதிரி கிரகம்னாக்கா நமக்கு சனி கிரகம், ராகு, கேது இதெல்லாம் பிடிச்சா பிரவேசம் பண்ண இதெல்லாம் உள்ள போனா அதுக்கெல்லாம் கொண்டாடுற வழக்கம் இல்லை. ஏன்னா நம்ம துக்கத்தை அனுபவிக்க போறோம். அதனால கிரக பிரவேசம்னு சொல்லக்கூடாது, கிரக பிரவேசம் அப்படின்னு. அது குருவோட வவல் சேர்க்கணும், குருவோட கான்சனன்ட் சேர்க்கக்கூடாது. கான்சனன்ட் ராவ சேர்த்துட்டீங்கன்னா கிரகம் ஆயிடும். உயிர் மொத்தம் தான் சேர்க்கணும். அந்த குரு
கிருஹ அப்படின்னு சொன்னாதான் கிருஹவத்து கிரகமேதினா அப்படின்னு அது ஒரு பாயிண்ட் யோசிக்க வேண்டியது. சர்வோபி வாக்கிய சர்வஹா அப்படி அனைத்து வாக்கிய சம்சாரா வெளி உலக விவகாரங்கள் எல்லாம் சமயக் தரத்தை இது சம்சாரா எல்லாத்தையும் அவன் ஈசிட்டு போனான் பாருங்க, அதுக்கு பேர் தான் சம்சாரம் பேரு. எது சொன்னாலும் அதுல இருந்து தப்பிக்காம ஈசிட்டு போனான்னாக்க அது பேர் சமயக் தரத்தை இது சம்சாரா. புருஷஸ்ய இந்த புருஷனுக்கு எது ஆசிரியா எது பற்றாக உள்ளதோ எது ஆசிரியமாக உள்ளதோ எது டிபெண்டா இருக்கோ அது எது டிபெண்டா இருக்குன்னா வித்தி தெரிந்து கொள் தேகம் இதம் ஸ்தூலம். இந்த ஸ்தூலம் தான் அவனுக்கு ஆசிரியமாக இருக்கிறது. இதம் ஸ்தூலம் தேகம் வித்தி. இந்த ஸ்தூலமான பார்க்கக்கூடியதான தேகத்தை அறிந்து கொள். வித்தினாக அறிந்து கொள் அப்படின்னு ஒரு கட்டளை. வித்தி லிங்க வித்தி கிரகவத்து கிரகத்தை போல. யாருக்கு? கிரகமேதினா ஒரு கிரகஸ்தனுக்கு இருக்கக்கூடிய கிரகம் போல இதை அறிந்து கொள்ளு இந்த தேகத்தை அப்படின்னு சொல்லி முடிச்சாரு. அதுக்கப்புறம் ஸ்தூலஸ்ய சம்பவ ஜரா மரணானி தர்மாக கௌல்யாதயோ பகுவிதா சிசுதாதி அவஸ்தா வர்ணாசிரமாதி நியமா பகுதா மயா ஸ்யுஹு பூஜாவமான பகுமான முகா விசேஷா. ஸ்தூலஸ்ய சம்பவ இந்த ஸ்தூலத்துக்கு சம்பவிக்கக்கூடிய ஜரா மரணானி தர்மாக. ஜரா சம்பவம்னா பிறப்புன்னு அர்த்தம். ஜரானாக்க மூப்பு, மரணம்னா சாவு. என்ன சம்பவா ஜரா மரணானி பிறப்பு மூப்பு மரணம் சாவு முதலிய தர்மாக இந்த இயல்புகள் எல்லாம் இருக்கக்கூடியது எதுக்கு? இந்த ஸ்தூல சரீரத்துக்கு. ஆத்மாவுக்கு கிடையாது, சூக்ம சரீரத்துக்கும் கிடையாது. ஏன்னா சூக்ம சரீரம் இதுல இருந்து மேல வேற லோகத்துக்கு பித்திருலோகத்துக்கோ தேவலோகத்துக்கோ இல்ல நரகலோகத்துக்கோ போயிட போறது. அதனால இந்த ஸ்தூலத்துக்கு தான் இது. ஸ்தூல்யாதயா ஸ்தூலம் கிருஷம் தர்மன் ஒல்லி அப்படிங்கறதெல்லாம் எதுடைய தர்மம்? இந்த ஸ்தூல தர்மத்தினுடைய இந்த ஸ்தூல சரீரத்தினுடைய தர்மம். ஸ்தூல்யாதயா பகுவிதா. இந்த மாதிரி நிறைய ஒருத்தன் வெள்ளையா இருக்கான், ஒருத்தன் வெள்ளையா இருக்கான், ஒருத்தன் மானரமா இருக்கான், ஒருத்தன் இப்படி இருக்கான், ஒரு அமெரிக்கால ஒருத்தன் இருக்கான், ஒரு வேற மாதிரி இருக்கான், நாகாலாந்துல இருக்கவனுக்கு வேற ஏதாவது கட்டா இருக்கு, நீக்ரோவுக்கு வேற கட்டா இருக்கு, நைஜீரியால இருக்கவனுக்கு முலாட்டாவுக்கு ஒரு மாதிரி இருக்கு சரீரம். இப்படி எல்லா ஸ்தூலம் அதுல நிறைய பேதங்கள், அவளுக்கு நிறைய வாய்ப்புகள். அதை வச்சே நீங்க கண்டுபிடிக்கிறீங்க. சொல்ல யார் பேசுறான்னு ஓ பெரிய ஜீவராசி 84 கோடி ஜீவராசியில யாரோ ஒருத்தன் பேசுறான், அதை வச்சு அவன் யாரும் கண்டுபிடிக்கிறான்னாக்கா எல்லாருக்கும் ஒரு தனித்தனியா படைக்கப்பட்டிருக்கு. எல்லாருக்கும் அவளுக்கு ஒரு அதிசயத்தை இந்த ஸ்தூலமான விஷயங்கள் இருக்கு. அவனுடைய வாய்ஸை வச்சு நம்ம கேட்கறான். பாட்டு கேட்கும் போது யார் பாடினான்னு நம்ம சொல்லிடுறேன். இது எம்எஸ் பாடினது, இது எம்எல்ஏ பாடினது, இது சுதாரகன். என்ன ஆச்சரியம் பாருங்க. என்ன ஆளையும் பார்த்து கண்டுபிடிக்கிறான், மூக்க வச்சு கண்டுபிடிக்கிறான், காதை வச்சு கேட்கறான், அவனுடைய வாய்ஸை வச்சு கேட்கறான். இப்படி அநேகமாக இருக்கு, பகுவிதாக இருக்கு இந்த ஸ்தூல சரீரம். அதுல சிசுதாதி அவஸ்தா, அதுல எவ்வளவு அவஸ்தை பாருங்க. எந்த நான் எங்க அப்பா உன்னுடைய மடியில போட்டோல உட்கார்ந்து இருக்கானா பாருங்க. சின்ன பையனா உட்காந்துருக்கேன் பாரு, கை கட்டிட்டு நான் தான் எங்க தாத்தா மடியில உட்காந்துருக்கேன் பாருங்க. இப்ப நான் கிழவனாயி என்னுடைய பேரன் என் மடியில உட்காந்துருக்கான். இந்த நாள்ல ஒரு வேறுபாடு கூட இல்லை. எந்த நாள் எங்க அப்பா மடியில உட்காந்துருக்கேன், அந்த நாள் இப்ப என் பேரனை மடியில வச்சுட்டு இங்க உட்கார்ந்து இருக்கேன்னா இந்த அவஸ்தைகள்லாம் எத்தனை அவஸ்தை நான் கடந்து வந்திருப்பாருங்க. நான் எங்க கொள்ளு தாத்தாவை பார்த்திருக்கேன், எங்க தாத்தாவை பார்த்திருக்கேன், எங்க அப்பாவை பார்த்திருக்கேன், நான் பார்த்தேன், என் பையனை பார்த்தேன், என் பையனை பிள்ளைய கல்யாணமும் பண்ணியாச்சு. இப்ப அவனுக்கு குழந்தை வரதையும் பார்த்தேன், இன்னும் ஆக போல, அது வேற விஷயம். இன்னும் கொஞ்ச நாள் இருக்கணும், அவனுக்கும் கல்யாணம் ஆகணுமான்ற ஆசை இருக்கு. இப்படி அநேக அவஸ்தாக்கள். சிசுவாதி அவஸ்தை, சிசுவா இருக்கிறது என்ன, யவனம் என்ன, கௌமாரம் என்ன, யவனம் என்ன, ஜரான்னு 4 அவஸ்தைகள். இந்த சிசுதாதி அவஸ்தா. அதுல வர்ணாசிரமாதி நியமாக. வர்ணம் ஆசிரமம். வர்ணம் என்ன? பிராமண, சத்திரிய, வைசிய, சூத்திரன் வர்ணங்கள். ஆசிரமம் பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், வானப்பிரஸ்தன், சன்னியாசி. அந்த சன்னியாசிக்குள்ள அநேக பேதங்கள். அந்த சன்னியாசியில பகூதகன், குதீசகன், ஹம்சி, பரமஹம்சி அப்படின்னு 4 பேதங்கள். அந்த கிரகஸ்தாசிரமத்துல பார்த்தா யாயாவரன் அப்படின்லாம் தர்மசாஸ்திரத்தை 4 பிரிச்சிருக்கு. யார் யாரெல்லாம் யாகங்கள் இந்த யாகத்தை பண்ணானோ அவனுக்கு ஒரு பேரு, யார் யாரெல்லாம் இந்த சங்கல்பம் பண்ணிருக்கானோ அவனுக்கு பேரு. அப்படி யாயாவரன், வார்த்தாளி அப்படின்லாம் ஒண்ணு. வானப்பிரஸ்தன்ல இருந்தா அதுக்கு ஒரு 4, பிரம்மச்சாரியில காயத்ரன் அப்படி ஒரு 4. இப்படி அதுக்குள்ள 4 பேதங்கள். இப்படி எல்லாம் சாஸ்திரத்துல வச்சுக்காரு. நம்ம சாதாரணமா சொல்லும் போது 4 ஆசிரமம்ன்றான். அந்த 4 ஆசிரமத்துக்குள்ள 4 கேட்டகரி ஒவ்வொன்றுத்துக்கும். இப்படி ஆசிரமங்கள், ஆதி நியமாக இப்படிப்பட்ட நியமங்கள்.
பகுதா ஆமையான. அது எப்படிப்பட்ட நோய்கள் பாருங்க. ஆமையானாக்க நோய்கள் சாதாரண நோயான ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமா இருக்கு. கிள்ற மாதிரி ஒரு வலிக்கிறது வயிற்றுல, டாக்டர் கேட்கறாங்க, நமக்கு சொல்லவே தெரியாது. கிள்ற மாதிரி இருக்கா இல்ல முத்தையா இருக்கா, அதுக்குள்ள ஒரு 1000 வலிக்குள்ள இந்த ஸ்தூல சரீரத்துல அநேகமாக குத்துற மாதிரி வலிக்கிறதா அப்படின்னு என்ன சொல்றது. உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வலி. தலைவலின்னாக்க மைக்ரேன் எல்லாருக்கும் தலைவலி வருது. ஆனா உங்க தலைவலி வேற, இந்த தலைவலி வேற, என் தலைவலி வேற, அதுல 1000 பேசங்கள் இப்படி ஆமயங்கள். அதுல பாத்தீங்கன்னா எக்கச்சக்க ஸ்பெஷலிஸ்ட். சரி, ஒரு டென்டிஸ்ட் நீங்க போனீங்கன்னு வச்சுங்க, டென்டிஸ்ட்னாக்க ஏதோ கொல்ல பிடிக்கிறவன் நினைச்சு அந்த டென்டிஸ்ட் உள்ள ஒரு 4 பேர் அவன் ஆர்த்தவனும் மூஞ்சி பாக்குறவன் டென்டிஸ்டுக்குள்ள ஆயிரும். இப்படி அநேக விதமான நோய்கள், அநேக விதமான ஸ்பெஷலிஸ்டுகள். இதெல்லாம் என்ன ஆச்சரியம் பாருங்க இந்த ஸ்தூல சரீரத்துல. இது அது மாத்திரம் இல்ல, பூஜை, அவமானம், பகுமானம் இதெல்லாம் வேற முதலிய விசேஷங்கள். இதெல்லாம் சேர்ந்தது எதுவோ அதுதான் ஸ்தூல சரீரம் அப்படின்னு. இந்த ஸ்தூல சரீரத்தையே அவர் எப்படி ரசிச்சு பாருங்க. இது ஒரு திட்ட வேண்டிய இடத்துல திட்டுறாரு, எந்த இடத்துல பேஸ் பண்ணணுமோ அல்ல இதுல இருக்கிற ப்ராப்ளம் என்ன, இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, இப்படி அநேக விதமா இந்த ஸ்தூலத்திய சம்பவ ஜரா மரணானி தர்மாக சௌல்யாதயோ பகுவிதா சிசுதாத்யவஸ்தா வர்ணாசிரமாதி நியமாக பகுதாமயா பூஜாவமான பகுமான முகா விசேஷா அப்படின்னு இன்னும் கொஞ்சம் அதுல விசேஷங்கள்லாம் நிறைய இருக்கு. இதையும் அடுத்த வாரம் இன்னும் கொஞ்சம் இந்த ஸ்லோகத்தை விசாரமா பார்த்துட்டு ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.